Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this AI with Python series, we are going to learn so many interesting concepts. Let's begin. So we'll start the session. So actually, நம்ம ஒரு AI application develop பண்ணா, we need one place to write the Python programming. என்ன வேணும்? We need one Python programming. ஓகேவா? So அந்த பைத்தன் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். அது வந்துட்டு நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு அது எது வேணா இருக்கலாம். பைத்தனா இருக்கலாம், ஆரா இருக்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட் எது வேணா இருக்கலாம். பட் ரொம்ப ட்ரெண்டிங், அப்புறமா எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகுற லெஸ் லைன்ஸ் ஆஃப் கோட், அப்புறமா சிம்பிளிசிட்டி, அது எல்லாமே பைத்தன் ப்ரோக்ராமிங் இருக்கிறதுனால பைத்தன் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்றோம். ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங் எந்த கைண்ட் ஆஃப் எடிட்டர்ஸ்ல எழுதலாம்ன்றது தான் நம்ம பார்க்க போறோம். த பிளேஸ் வேர் யூ கேன் ரைட் த பைத்தன் ப்ரோக்ராமிங், அது நம்ம என்னன்னு சொல்ல நமக்கு IDE Python IDEs I am typing here. So Python IDE I am writing here. நீங்க பாத்தீங்கன்னா Python IDEs பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் இருக்குமா. பைச்சாம்ல ஒர்க் பண்ணலாம் நீங்க, அப்புறமா விஷுவல் கோட், ஓகேவா, மைக்ரோசாஃப்ட் விஷுவல் கோட்ல ஒர்க் பண்ணலாம், தானில ஒர்க் பண்ணலாம். திஸ் இஸ் த பேசிக் சாஃப்ட்வேர். நீங்க எதுலன்னா ஒர்க் பண்ணுங்க, the first thing you need to know about this basic thing. மிடில் இருக்கு பாத்தீங்களா, அது கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா, இது கம்பல்சரி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஐடியல் தான் கம்பல்சரி. ஓகே, அது பேசிக் எடிட்டர். ஓகேவா, அது கம்பல்சரி இருக்கணும். நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஒர்க் பண்ணலாம். நானும் மெயினா என்ன பண்றேன்னா, இந்த அனகோண்டா சாஃப்ட்வேர் டேட்டா சயின்ஸ் அண்ணாவே திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ். இந்த அனகோண்டா சாஃப்ட்வேர்ல மல்டிபிள் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்கும். லைக் ஜூபிட்டர் நோட்புக், ஜூபிட்டர் லேப், அந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. ஓகேவா, சோ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு அப்பியரன்ஸ், ஒரு நோட் புக் மாதிரி அப்பியரன்ஸ் கொடுக்கறது வந்துட்டு இந்த ஜூபிட்டர் நோட் புக் அண்ட் ஜூபிட்டர் லேப்ன்றது. சோ எதுக்காகனா சிம்பிளிசிட்டி. எதுக்காகனா நம்ம எப்பனா அந்த கோடிங் ரிப்பீட்டடா ஃபியூ டேஸ் லேட்டர் கூட ஓபன் பண்ணி பார்த்தா கூட நம்ம நோட் புக்ல ஒரு ஹெட்டிங் எழுதிட்டு அதோட டெஃபினிஷன் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் அதோட அவுட்புட் எல்லாம் எழுதுறோம் இல்லையா. சோ அதே மாதிரி விஜுவலைஸ் பண்ணலாம் இந்த பிளாட்ஃபார்ம்ல. சோ இது எல்லாமே நம்ம எதுலன்னா நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க, எந்த பிளாட்ஃபார்ம் எந்த சாஃப்ட்வேர்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம இந்த சாஃப்ட்வேர்னா, for writing your program, for executing your program, or for transaction between the means transmission translator between a user and machine கூட சொல்லலாம். சோ இப்போ நம்ம கம்யூனிகேஷன்ஸ் பண்றதுக்கு there should be a one place, that place தான் IDE ன்னு சொல்றாங்க. So IDE is nothing but integrated development environment. There are so many environments we have here. எந்த சின்டாக்ஸ் நான் எழுதுறனோ, இப்ப நான் ஐடியல் எடுத்திருக்கேன், அதுல நான் எந்த எழுதுறனோ சேம் சின்டாக்ஸ் நீங்க பைச்சாம்ல யூஸ் பண்ணலாம், தானில யூஸ் பண்ணலாம், அனகோண்டால மீன்ஸ் அனகோண்டாலே நீங்க ஜூபிட்டர் இருக்கும், அப்புறமா ஸ்பைடர்ஸ் இருக்கும், விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கலாம், சோ மெனி கைண்ட் ஆஃப் பைச்சாம் கூட இருக்கும், டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் அனகோண்டால கூட இருக்கும். ஸோ சேம் சின்டாக்ஸ் எல்லா இடத்துல நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, எந்த தொந்தரவும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கு எடிட்டர்ன்றது நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல மேம் நாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ இது புதுசாவே இருக்கு எங்களுக்கு, சோ நாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுலயே நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம்னா யூ கோ த்ரூ திஸ் ஒன்லி, நோ ப்ராப்ளம். ஓகேவா, சோ இப்ப நான் என்ன பண்றோம்னா, நீங்க எது வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஐடியல் இருக்கணும் நம்மளுக்கு. எப்படி மேம் ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த அங்க சர்ச் இருக்கும் பாத்தீங்களா, அங்க சிஎம்டி அண்ட் ஓபன் பண்ணுங்க. சிஎம்டி அண்ட் ஓபன் பண்ண உடனே நீங்க என்ன கொடுக்குறீங்க தெரியுமா, பைத்தன் அண்ட் டைப் பண்ணுங்க. பைத்தன் அண்ட் டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்திருக்குன்னா உங்களோட சிஸ்டம்ல அந்த பேசிக் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகேவா, இஃப் நாட், இப்ப எதிர சம் திங்ஸ் மீன்ஸ் நாட் ரெகக்னைஸ்ட், நோ சச் கீவேர்ட்ஸ், அந்த மாதிரி எதனா வந்துச்சுன்னா விச் இஸ் மீனிங் தட் உங்களோட சிஸ்டம்ல அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகலன்ற மாதிரி. ஓகேவா, what is this 3 arrow marks னா, this is the place where you can start writing your Python program பண்ணிட்டு தான். இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் எதனா ஒரு சென்டென்ஸ் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் எதனா ஒரு சென்டென்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, சிம்பிளா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவுட்புட் டிஸ்பிளே பண்ணணும்னா we simply make use of a print function. So நான் இப்போ என்டர் கொடுத்த உடனே பாருங்களேன், அந்த print function உள்ள what type of a statement I wrote it here, exactly it printed for us. Correct? Python
செகண்ட் வெர்ஷனுக்கு தேர்ட் வெர்ஷனுக்கு அந்த ரெண்டுமே டிஃபரன்ஸான்னு கேட்பாங்க. இஸ் போத் ஆர் டிஃபரண்டான்னு கேட்பாங்க. ஆமாதான். இந்த செகண்ட் வெர்ஷன் வந்துட்டு ஓல்டு வெர்ஷன்மா, பைத்தன் தேர்ட் வெர்ஷன் வந்து இப்ப கரண்ட் வெர்ஷன், இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கும் போது மஸ்ட் பி த அப்டேட்டட் வெர்ஷன் தான் இருக்கணும். இது என்ன மேம் டிஃபரன்ஸ்னா, இப்போ இந்த பைத்தன் செகண்ட் வெர்ஷன்ல நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், எதனா சம்திங் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அப்போ நம்ம we are using a print only தான், not functions we are using, just like a statements. இப்ப hello and print பண்ணனும் அந்த செகண்ட் வெர்ஷன்ல we are not using the functions, we are just using the print statements. print word and கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது print பண்ணிட்டு இருக்கீங்க. அதே பைத்தன் வெர்ஷன்ல நீங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட் print பண்ணணும்ன்றப்போ you are using the print functions. Why you will say functions means அந்த word பக்கத்துல parenthesis இருந்துச்சுன்னா we have to call it like a function only. So இது உள்ளதான் நீங்க எழுதிட்டு இருக்கீங்க, இது உள்ளதான் நீங்க எழுதுறீங்க. இப்போ இந்த சின்டாக்ஸ் இங்க ஒர்க் ஆகாது, இந்த சின்டாக்ஸ் இங்க யூஸ் பண்ணா ஒர்க் ஆகாது. This is a simple example I have given what is the difference between this Python second version and third version. So this is the version, they both are not similar, they will not work similarly. Okay, they both are different. Okay, அது மைண்ட்ல வெச்சுக்கோங்க. So இப்போ நம்ம ஆக்சுவலா நம்ம ஐபோன்ஸ் எப்பனா நீங்க அப்சர்வ் பண்ணிப்பீங்களா, எப்பவுமே நம்மளுக்கு ஒரு iOS வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? எதுக்காக இது அப்டேஷன்ஸ் கொடுக்க போகுது, நம்ம அப்டேஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க சம் கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துரும், லைக் 18 பாயிண்ட் சம்திங் ஒரு 3 டிஜிட்ஸ் ஒரு கொடுக்கும். அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி டிஜிட்ஸ் ஐபோன்ஸ்ல? எஸ் மேம், அப்டேட்டட் ஃபீச்சர்ஸ் இருக்கும், சில பக்ஸ் இது பண்ணிருக்காங்க. எஸ். So if there are any kind of new features added in your mobiles, then you can able to update with these versions in it. So அதே மாதிரி இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வெர்ஷன் என்னன்னா பைத்தன் தேர்ட் வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. So they have, whenever they are giving the some kind of, whenever they are giving some updations, this number is updated. This is the main version. What does this means? How many features added from when third version is started? 13 features are updated in it. And what is this means? For fixing the bugs. So there are no bugs fixed. Okay, there are no bugs fixed when you are adding the, means this one will be depending on the feature. So for example, if I am having the 12th version, means the 12th feature is added, might be updated based on the 12th version. See, 12th feature, that time it may having 4 times when adding the 12th feature, 4 times whenever there are errors, they have fixed for 4 times. So this is what means the first number will be telling like a main level, like a major level, and this one is like a minor level, and this one is for like patch level. When how many times you fixed the errors, so that we will call it as a patch level. This is a number of features added in your third version, that is called a minor version. So this is what the discussion. So now what we need to make use of that for downloading means, so now just come to the browser. So now what I'll do, simply type a Python download, simply type Python download. So here when I click this, automatically it will open some page. So see here, can you see here 3.13.1, which is a latest version for Windows. So I already said that you just install for a what, just install for Windows only. So this is what, this is the main version. Minor version, 13 features are added till now, and while adding the new version might be fixed one error. I think or 15 days back நான் பார்த்திருந்தா 0 தான் இருந்துச்சுங்க. ஓகேவா? So by just checking they will come to, I mean, so it is going to debug it. Okay, so now இப்போ நீங்க விண்டோஸ் கொடுத்துட்டீங்கன்னா just இது கிளிக் பண்ணிடுங்க. இல்ல மேம் நான் some other யூஸ் பண்றீங்க, லைனக்ஸ் யூஸ் பண்ணி இது கிளிக் பண்ணீங்களா, they will be giving us some kind of links, they will be just click on it. Okay, so if you are using Mac OS, you just open it and just click the latest version. If you are using others, you just click that like that. So as of now I am using my Windows only. So அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இது கிளிக் பண்றேன். So it which is already installed in my system. Okay, so அதுக்காக நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். So once I stop, what I am going to do here is, once install பண்ணி, once download பண்ணியாச்சா, free of cost மா, Python is a open and free and open source. இது ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட். Python is open and free of cost, open and free, free and open source. Free என்னன்னா whenever you are making use of the software which is a not payable, no, okay, free of cost, no need to pay 1 rupee also. Open source means you can see in which language this Python software is developed. Obviously this Python software is developed using the C language only, C language.
Okay, so open source means you can able to see the code in which language the software is developed, and also it is editable. You can do changes also in the software however you like. Okay, so it is not we will not recommend, but there is a chance of doing changes in the software also. So that is the reason we will call these as a open source. Okay va? So இப்போ நம்ம என்ன பண்றோம், டவுன்லோட் பண்ணிருக்கிற ஃபைல நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ண உடனே ஒரு ஸ்மால் ஹிண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னதுன்னா, நீங்க எப்பனா ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா some kind of pop-up windows generate ஆயிட்டே இருக்கும். அந்த pop-up windowsல you will be seeing two types of buttons இருக்கும், like next button, cancel button, back button, I accept button, finish button, that kind of buttons will be seen, correct? So நீங்க ஒரு successful installation பண்ணிக்கணுமா ஒரு ஆப் பண்ணப்போ, try to blind நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பாசிட்டிவ் பட்டன்ஸை கிளிக் பண்ணிக்கின்னு போயிடலாம். What is mean by positive buttons means, positive buttons என்னதுன்னா only like yes, அப்புறமா okay, next, finish, I agree, complete, இது எல்லாமே பாசிட்டிவ் பட்டன்ஸ்ன்ற மாதிரி. அதே நெகட்டிவ் பட்டன்ஸ் என்னது, பேக், நோ, கேன்சல், ஓகே, I don't agree. So அந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே பேக் என்ன சொல்றோம், நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் பட்டன்ஸ் சொல்றோம். சோ நம்ம இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும்னா பிளைண்டா பாசிட்டிவ் பட்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கினே போங்க. நெக்ஸ்ட் அங்கங்க சம்டைம்ஸ் they will ask you to check these boxes, இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்கன்னப்போ most of the times already some of the options will be selected from that itself. ஓகேவா, அதுல அப்படியே கொஞ்சம் இருக்கும். பட் எதனா உங்களுக்கு அதர் than that தேவைப்பட்டுச்சுன்னப்போ then you can make use of it. நம்ம இது பார்த்திருப்போம். இது பார்த்திருக்கிற உடனே நான் இந்த மாதிரி ஓகே பார்த்த உடனே நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது சம்திங் மீன்ஸ் அப்டேட் பண்ணும்போது இது இருந்துச்சுமா. இது கிளிக் பண்ண உடனே நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. டவுன்லோட் ஆயிருக்கிற ஃபைல் டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களோட ஸ்கிரீன்ன்றது பிளாங்க் ஆயிட்டு ஒரு விண்டோ வரும். அதுல ரன் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ரன் பட்டன் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ஆர் கோயிங் டு see this பேஜ். இந்த மாதிரி பேஜ் பார்க்க போறீங்க. இந்த பேஜ்ல ஆக்சுவலா இந்த செக் பாக்ஸ் ஆல்ரெடி செக் ஆயிருக்கும். இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி செக் பண்ணிருப்பாங்க, மீன்ஸ் செலக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். எதுக்காகனா ஒன் ரீசன் என்னதுன்னா, யூசுவலி நம்ம ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த சாஃப்ட்வேரோட பாத்ன்றது நம்மளோட சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல நம்ம மேனுவலா ஆட் பண்ணணும் மேனுவலா. அதுவே நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கும் போது இஃப் யூ ஆர் செக்கிங் திஸ் பாக்ஸ், செக்கிங் திஸ் ஆப்ஷன், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல இந்த பைத்தன் சாஃப்ட்வேரோட பாத் வந்துட்டு ஆட் ஆயிடும். So because of that reason நீங்க இது செக் பண்ணிக்கோங்க. If you missed also no problem. You just copy the path of that software and you can paste it manually in the environment variables. So அவ்வளோ lengthy process தேவை இல்லைன்னப்போ நம்ம இது செக் பாக்ஸ் செக் பண்ணிருக்கணும். இது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு just click on the next now, install now and click பண்ண உடனே so it start progressing. Okay, இந்த மாதிரி progress காட்டும். You have to wait within 1 or 2 minutesல இந்த சாஃப்ட்வேர் உங்களோட சிஸ்டம்ல டவுன்லோட் and இன்ஸ்டால் ஆயிடும். within 2 minutes, maximum 2 minutes உங்களோட இன்டர்நெட் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாவே பண்ணிக்கலாம். once இது progress finish ஆச்சுன்னா you will see this kind of window that your setup was successful and it is பாக்குறீங்க. close and click பண்ணிடுங்க. close and click பண்ண உடனே next step நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே நீங்க உங்களோட சிஸ்டம்ல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லன்னு செக் பண்ணும்போது சிஎம்டி ஓபன் பண்ணி பைத்தன் அண்ட் கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க. அப்போ ஏதோ சம் கைண்ட் ஆஃப் பைத்தன் நாட் டிஃபைன் சம்திங், நோ ஆப்ஷன், சச் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். அதுவே நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அப்புறமா திரும்பி இது க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஓபன் பண்ணணும். நீங்க திரும்பி அதுலயே இருந்துட்டு திரும்பி அதுல பண்ணி ஒர்க் ஆகாது. So your system is means இந்த சிஸ்டம்ல உங்களோட ஆப் இதாகும். நீங்க சிஎம்டி அதே ஓபன் வச்சு திரும்பி அதுலயே பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஃப்ரெஷ்ஷா இன்னொரு சிஎம்டி ஓபன் பண்ணி அப்புறமா பைத்தன் அண்ட் டைப் பண்ணீங்கன்னா you will see this kind of details. So what kind of version நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, எந்த டைம்ல பண்ணிருக்கீங்க, what is the time and date, அப்ப எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, that and all details it will be provided.
Once it provides, you will see these 3 types of arrow marks. Then this is a place where you can start writing your Python programming. Okay va? So இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னதுன்னா, சிம்பிளி உங்களோட ஆப்ஸ் கிட்ட போயிட்டு இங்க நம்மளுக்கு பைத்தன் என்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். பி கிட்ட போயிட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பைத்தன் என்ற ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். இந்த பைத்தன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐடல் பாத்தீங்களா, ஐடல், this is the place where you are going to start writing your Python programming. இது வந்துட்டு ஒரு பேசிக் சாஃப்ட்வேர். IDLE means integrated development learning environment, பேசிக் சாஃப்ட்வேர் இது. ஓகேவா? சோ இப்போ இது ஒரு மெத்தடாலஜி. இன்னொரு மெத்தடாலஜி என்னதுன்னா, சிம்பிளி இங்க சர்ச் கிட்ட IDLE டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஆப்பே ஷோ ஆஃப் ஆயிடும். So simply click பண்ண உடனே we will see one window there. We will see one window. பாருங்க, ஜஸ்ட் நான் அது கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்அப் விண்டோ நமக்கு ஜெனரேட் ஆயிடுச்சு. சோ இங்க இது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இது எப்படி இருக்கு பாருங்க, கொஞ்சம் ஐடியல் ஷெல்னு இருக்கு. நம்ம இப்ப கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம பைத்தன் டைப் பண்ணா தீஸ் டீடைல்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கிறது. இந்த டீடைல்ஸ்க்கு அப்புறமா இந்த 3 arrow marks இருந்துச்சு. மீன்ஸ் where you can start writing your Python programming என்றதுதான். So print function யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க பண்ணணும். So 9 minus 8 எவ்வளவு? 1. So பாருங்க 1 வந்திருக்கு. இப்போ இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னதுன்னா, இது ஒரு ஐடியல் ஷெல். நம்ம அந்த ஆப் ஓபன் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அந்த விண்டோ வந்துட்டு ஐடியல் ஷெல்மா, ஐடியல் ஷெல் கூப்பிடுறோம். ஜஸ்ட் லைக் த கமாண்ட் ப்ராம்ப்ட் வாட் வி ஹேவ் சீன் இன் பிளாக் கலர் ப்ரீவியஸ்லி. ப்ரீவியஸா நம்ம பிளாக் கலர்ல பார்த்திருக்கோம் இல்லையா, அதே மாதிரிதான் இது ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான். தட் இஸ் ஐடியல் ஷெல். இந்த ஐடியல் ஷெல்லுக்கு ஒரு டெக்னாலஜிக்கலா நேம் என்னதுன்னா இன்டராக்டிவ் மோட். இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். இன்டராக்டிவ் மோட்னா நம்ம பார்க்க முடியாது ஷெல், இட் ஜஸ்ட் லுக்ஸ் லைக் அ கமாண்ட் ப்ராம்ப்ட். சோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்றோமா. டெஸ்டிங் ஆனா இப்ப நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையா என்ற பாக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. நம்ம எழுதிருக்கிற கோட்ன்றது எப்பவுமே சேவ் ஆகாது. யூ கேன் நாட் ஏபிள் டு டூ சேவ், யூ கேன் நாட் சேவ் த ஃபைல். இப்ப நம்ம கோட் எழுதிருக்கிறோம், அந்த எழுதிருக்கிற பிளேஸ் இந்த ஃபைல் நம்ம வந்துட்டு சேவ் பண்றதுக்கு ஆகாது. நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா, இப்போ நம்ம கிட்ட இப்ப நான் காட்டிருக்க பாத்தீங்களா, இந்த விண்டோல வந்துட்டு நம்ம மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்துட்டு அவுட்புட்ல காட்டுறதுக்கு ஆகாது. மீன்ஸ் ஒரே அவுட்புட் மட்டும்தான் காட்டுறது. நீங்க மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதலாம், ஆனா அந்த மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட்ல ஒரே அவுட்புட் தான் கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ 2 lines ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். லெட்ஸ் சி 2 lines ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு லைன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும், இன்னொரு லைன்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது இன்னொரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். கரெக்டா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ஹலோ அன்னிட்டு சென்டென்ஸ் எழுதிட்டேன். Once I hit the enter button, automatically it is giving the output. It is not waiting to the user to write some other line of code. எதுக்கு? பிகாஸ் இதுதான் நம்மளோட பைத்தன் அண்ணாவே என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், இட்ஸ் a line by line execution. எங்கோ நான் பார்த்தேன் லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் சொல்லியிருக்கேன் நான். இங்க மைண்ட்ல இருக்கா லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் பண்ணுதுன்னுட்டு? இல்லையா? எங்கோ சொல்லிருக்க பாருங்க. பைத்தன் somewhere I have wrote here. பாருங்க, கோட் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். பைத்தன்ல கோட்ன்றது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். சோ அதுக்காக நம்ம இந்த இன்டராக்டிவ் மோட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட கோட்ன்றது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆயிடும். இட் வில் நாட் வெயிட் டு ரைட் சம் அதர் லைன் ஆஃப் கோட் இந்த இன்டராக்டிவ் மோட்ல. அப்புறமா இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணா கூட some kind of edits எல்லாம் பண்றதுக்கு கூட ஆகாது. So that is not recommend, that is not worth for us actually. So our application develop பண்ணிட்டு இருக்கறோம்னா we will be doing so many kind of changes whenever we need. So நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா திரும்பி அந்த ஃபைல் ஓபன் பண்ணிக்கிட்டு some changes பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம் ஃபைல்ஸ். பட் இந்த இன்டராக்டிவ் மோட்ல அந்த பாசிபிலிட்டிஸ் கிடையாது. எதுக்காகனா இது வந்துட்டு only for testing purpose-க்காக மட்டும் தான் யூஸ் பண்றோம். இப்ப நான் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதலாம், அந்த மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட்ல ஒரே அவுட்புட் காட்டினா மட்டும்தான் அக்செப்டபிள். இப்ப பாருங்களேன், நான் a is equal to 10, ஓகேவா? So it is not giving out because you are just storing the value in the a. Next, b is equal to 20,
பில கூட நீங்க வேல்யூ ஸ்டோர் எங்க நீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்களோ எதனா அவுட்புட் கொண்டு வரணும்ன்றதுக்காக அப்பதான் வரும். அதர்வைஸ் இட் வில் நாட் கம். A is equal to 10, B is equal to 20 ன்னு கொடுத்துட்டீங்களா? இப்ப C is equal to A plus B ன்னு கொடுத்திருக்கீங்க. சோ அந்த A ல இருக்கிற வேல்யூ B ல இருக்கிற வேல்யூ ஆட் ஆயிட்டு அது ஒரு ரிசல்ட் கொடுக்கும். எப்படி? A என்னது 10 plus 20 30. இந்த 30 அன்றது போயிட்டு C ல போய் சேவ் ஆயிருக்கும். இப்ப நீங்க அந்த C வேல்யூ பிரிண்ட் பண்ணணுமா? அப்ப நீங்க பிரிண்ட் ஆஃப் C ன்னு கொடுத்தீங்கன்னா உடனே அவுட்புட் வந்துரும் பாருங்க. அது கோட் எழுதுறதுக்கு விடல பாருங்க. உடனே அவுட்புட் வந்துச்சு. இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிருக்கீங்க. இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிருக்கீங்க. சோ நீங்க பிரிண்ட் கொடுத்த உடனே யூ காட் தி அவுட்புட். மீன்ஸ் இது வந்துட்டு ஓன்லி டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். மேம் இது என்னது மேம் ஹேஷ் சிம்பல் யூஸ் பண்ணிருக்கீங்க? இது வந்துட்டு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதிருக்கிறது இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்ன்றது அவுட்புட்ல வராது. எப்பனா நீங்க ஒரு கோடிங் எழுதிட்டு இருக்கீங்கன்னா அது இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும். எதுக்காகனா இப்ப வரைக்கும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன் ஃபியூச்சர் அந்த கோட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நம்ம அது சென்ட் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்க எழுதிருக்கணும். அப்ப நீங்க சின்டாக்ஸ் கொடுக்காம எழுதிட்டீங்கன்னா தப்பு. சின்டாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா C is equal to B minus A ன்னு கொடுத்துடுறேன். இங்க சைட்ல நான் என்ன பண்றேன்னா 20 minus 10 ன்னு கொடுக்குறேன். இது ரெக்கமெண்டா? சின்டாக்ஸ் எரர் மீன்ஸ் இது வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதிருக்கீங்க. ஆனா மிஷனுக்கு புரியாது. இது வந்துட்டு அவங்களுக்காக எழுதிருக்காங்க. அவங்களுக்கு புரியறதுக்கு B ல 20 இருக்கு, A ல 10 இருக்குன்னு அவங்களுக்கு புரியறதுக்கு எழுதிருக்காங்க. அன்னிட்டு மிஷனுக்கு தெரியும். நீங்க சொல்லணும். எப்படி சொல்றீங்கன்னா ஜஸ்ட் பை டெல்லிங் இந்த மாதிரி சொல்றீங்க. C is equal to B minus A ன்னு கொடுத்துட்டீங்க இல்லையா? இங்க சொல்றீங்க இது எனக்காகன்றதுக்காக அந்த இன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி நீங்க இந்த ஹேஷ் சிம்பல் வைக்கிறதுனால அது என்ன ஃபீல் ஆகுதுன்னா கமெண்ட் அன்னிட்டு ஃபீல் ஆகும். கமெண்ட் இஸ் நத்திங் பட் ப்ரொவைடிங் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கோட் ஓகே டு த யூசர். சோ இந்த மாதிரி எழுதுறதுனால எப்பன்னா அந்த யூசருக்கு அந்த கோட் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அவ்வளவுதான். இந்த அவுட்புட்ஸ்ல வராது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவுட்புட்ல வராது நம்மளுக்கு. அவுட்புட்ல வராது நம்மளுக்கு. பாருங்க இப்ப நான் ரன் பண்ணேன். இந்த லைன்ல தான் நான் எழுதிருக்கேன். இதுக்கு வந்திருக்க நம்மளுக்கு இது வரல. நம்ம இதுக்கு வந்திருக்கிற அவுட்புட் தான் நம்மளுக்கு வந்திருக்கிறது. ஃபார் சப்போஸ் இப்ப நான் வந்துட்டு பிரிண்ட் வெல்கம் என்ற மெசேஜ் எழுதிருக்கேன். ஓகே நீ கன்ஃபியூஷன் இருந்து பாருங்க. இப்ப நான் இதுல வந்துட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் is used to display output. This kind of message I wrote here. இப்ப நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல எழுதிக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. பட் this didn't seen. Why? Because இது வந்துட்டு நம்மளுக்காக எழுதிக்கிறது. அவ்வளவுதான். மெஷினுக்கு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க, டிரான்ஸ்லேட் பண்ண மெஷின் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்றது கிடையாது. நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்ப நான் இருக்கட்டும் ஃபியூச்சர்ல இருக்கிறதாகட்டும் நம்மளுக்காக எழுதிக்கிறது இது. ஓகேவா? சோ திஸ் இஸ் வாட் இன்டராக்டிவ் மோட். இன்டராக்டிவ் மோட்ல என்ன பார்த்திருக்கிறோம்? அது வந்துட்டு டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்றோம். we cannot save the code for later use. அப்புறமா சிங்கிள் லைன் எக்ஸிகியூஷன் மட்டும்தான் பண்றதுக்காகும். சிங்கிள் அவுட்புட் மட்டும்தான் பார்க்கறதுக்காகும் இதுல. சோ அப்ப இது வந்துட்டு நம்மளுக்கு தேவை இல்லை, யூஸ்லெஸ் அது. ஓகேவா? இப்ப ஸ்கிரிப்ட் மோட் பத்தி பேச போறோம். இந்த ஸ்கிரிப்ட் மோட் இந்த ஐடியல் சாஃப்ட்வேர்ல இருக்கு. 2 டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ் நம்ம கிட்ட இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் ஐடியல்ல இன்டராக்டிவ் மோட் ஒன்னு ஒரு விண்டோ, ஸ்கிரிப்ட் மோட் ஒன்னு இன்னொரு விண்டோ. இந்த விண்டோல வந்துட்டு நீங்க மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதலாம். என்னமா மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதலாம். அட் த சேம் டைம் you can display how many outputs you want, that many outputs. Multiple outputs you can display. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னதுன்னா you can save your file for later use. Save your file for later use. நீங்க இப்ப எழுதிருக்கீங்களா, திரும்பி few days later நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா you can open it and you can do the edits also. Save your file for later use also. Okay, so இதுல கூட லைன் பை லைன் எக்ஸிகியூஷன்லவே ஆகுது. பட் நம்மளோட அவுட்புட் எங்க வருதுன்னா இந்த ஸ்கிரிப்ட் மோட்ல எழுத போற கோடுக்கு அவுட்புட் எங்க பாக்குறீங்களா, அவுட்புட் will be seen where? Output will be seen in shell. In the shell means what? Which is nothing but interactive mode. நீங்க இந்த ஸ்கிரிப்ட் மோட்ல எழுதிட்டு இருக்கிற கோடோட அவுட்புட் எல்லாமே நீங்க இந்த விண்டோல பார்க்க போறீங்க. கோட் மட்டும் இதுல இருக்கும், அவுட்புட் இதுல இருக்கும். நீங்க ஒரு ஃபைல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃபைல் கண்டிப்பா சேவ் பண்ணணும்.
you need to save the file before execution. உங்களோட file கண்டிப்பா must be saved with what means with an extension .py. Then only that file will be recognized as a Python file. ஓகேவா? சோ இங்க வந்து நம்ம டைரக்டா some kind of buttons இருக்குமா, அந்த பட்டன்ஸ்ல ரன் பட்டன் கிளிக் பண்ணா போதும். அதுல ரன் மாடியூல்ன்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாடியூல் கிளிக் பண்ண உடனே it is going to display the output. ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் மோட்ல இருக்கிற கோட் அவுட்புட் இங்க பாக்குறோம். சோ இப்ப பிராக்டிகலா பாத்துறலாம் என்ன சொல்லிருக்கேனோ. சோ கம் பேக் ஹியர். எப்படி ஓபன் பண்றது அந்த ஸ்கிரிப்ட் மோட்னா, you can see here இங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இங்க ஃபைல் கிட்ட போனீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் த நியூ ஃபைல். கிளிக் பண்ண உடனே அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு சொல்றீங்களா? இட் லுக்ஸ் லைக் a notepad. இந்த ஸ்கிரிப்ட் மோட் இன்டராக்டிவ் மோட் வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் மோட் எப்படி இருக்கும்னா லுக்ஸ் லைக் a notepad. கரெக்ட்டா? எப்படி நோட்பேட் மாதிரி இருக்காது பார்க்கிறதுக்கு? நோட்பேட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அன்டைப் நோட்பேட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? நோட்பேட் மாதிரி. சோ இப்போ நான் இங்க வந்துட்டு ஒரு 3 லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். லைக் print hello ஒரு லைன். ஓகேவா? இது வந்துட்டு வெயிட் பண்ணும். இது வந்துட்டு உடனே அவுட்புட் கொடுக்காது. So when you try to run, right, that time internally it will going to run line by line and final output will be seen in this page. ஓகேவா? So print இப்ப நான் என்டர் கொடுத்த உடனே கர்சர் blink ஆயிட்டு இருக்கு, but you didn't see any output there. Again print welcome, one message I have wrote. Again I'm writing a is equal to 90, b is equal to 20, okay, c is equal to a plus b. Now I am printing c. That's it. So did you see any output here till now? We didn't see. Only the coding you have written. Only you wrote the code. Now what you need to do, can you see here in the untitled, if you see the star symbols, which means you didn't save the file. So before, if you want to execute the file, there is an option called run option. So before running, either you can save the file or by mistake, if you have clicked the run option, not a matter. It's okay if I'm clicking the, if you are having a consciously இருந்துட்டு நீங்க சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணா கூட நோ ப்ராப்ளம் தான். நீங்க கான்ஷியஸ்ல இல்லாம நீங்க டைரக்டா ரன் பண்ணா கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்க ரன் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா ரன் மாடியூல் பாத்தீங்களா, அது கிளிக் பண்ண உடனே இது ஒரு பாப்அப் விண்டோ வரும் நம்மளுக்கு. சோர்ஸ் மஸ்ட் பி சேவ்ட், ஓகே டு சேவ் பண்ணிட்டு. சோ நம்ம ஆமா தானே, கரெக்ட் தானே? சோ ஓகேன்னு கிளிக் பண்ண உடனே ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் எந்த லொகேஷன்ல சேவ் பண்ணணும், எந்த நேம்ல சேவ் பண்ணணும்ன்ற மாதிரி நீங்க கேட்க போறீங்க. ஓகே, பைத்தன் பேசிக்ஸ் என்ற நேம் கொடுத்துட்டேன். சோ இங்க நீங்க வந்துட்டு பைத்தன் என்விரான்மெண்ட்ல இருந்து தான் நீங்க ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால டிஃபால்ட்டா இட் இஸ் கோயிங் டு பி சேவ் லைக் அ பைத்தன் ஃபைல்ஸ் ஓன்லி. ஓகேவா? சோ பைத்தன் என்விரான்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி வரும். சம்டைம்ஸ் இங்க நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஃபைல்ஸ் இருக்குன்னா இட் வில் நாட் ட்ரீட் இட் லைக் ஏ பைத்தன் ஃபைல ட்ரீட் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா யூ ஹாவ் டு கிவ் an extension called .py. .py அன்னிட்டு சேவ் பண்ணிட்டு சேவ் பண்றீங்க. once you click the save button, can you see the output? நீங்க ரன் பண்ணும்போது தான் உங்களுக்கு நம்ம நோட்டிபிகேஷன் வந்திருக்கு you didn't save the file அன்னிட்டு. சோ சேவ் பண்ண உடனே நீங்க உடனே அவுட்புட் வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ண அப்புறமா தான் பண்ணிருக்கீங்கன்னா உடனே அவுட்புட் வந்து பாருங்க. ஹலோ லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஹலோ வெல்கம். இந்த ஏல 90 ஸ்டோர் ஆயிருக்கும், b ல 20 ஸ்டோர் ஆயிருக்கும், c is equal to 90 plus 20 110ன்றது c ல ஸ்டோர் ஆயிருக்கும். சோ இது பிரிண்ட் பண்ணும்போது அந்த c ல ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூ நமக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. மேம் ஓகே இது வேல்யூஸ் ஓகே தான். இது என்னதுன்னா இந்த வேல்யூஸ்க்கு ஐடென்டிஃபிகேஷன்ஸ். இந்த வேல்யூஸ்க்கு என்னதுமா ஐடென்டிஃபிகேஷன்ஸ். சோ இது என்னன்னு கூப்பிடுறோம்னா வேரியபிள்ஸ் அண்ட் கூப்பிடுறோம். என்னன்னு கூப்பிடுறோம்? வேரியபிள்ஸ் அண்ட் கூப்பிடுறோம். ஓகேவா? ஓகே, அது அப்புறமா பேசலாம். இப்போ இது பாத்தீங்களா மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் யூ கேன் ரைட் இட் ஹியர் ஃபார் டிஸ்பிளேயிங் பர்பஸ். அவுட்புட் வந்துட்டு இந்த ஷெல் மோட்ல தான் பார்க்க போறீங்க, இன்டராக்டிவ் மோட்ல தான் பாக்குறீங்க. நெக்ஸ்ட் ஃபார் சப்போஸ் if I close my window, I need to open my window again. So go to the இந்த ஐடியல் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ண உடனே நமக்கு ஐடியல் ஷெல் தான் ஓபன் ஆக போகுது. சரி கூட க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். திரும்பி இப்ப ஐடியல் ஷெல் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண நம்மளுக்கு இல்லையா, சோ இங்க நம்மளுக்கு ப்ரீவியஸ் ரன் பண்ணிருக்கிற கோட் எதுவுமே நம்மளுக்கு விசிபிளா இருக்காது. இட்ஸ் நியூலி ஓபன், அவ்வளவுதான். இப்ப நீங்க திரும்பி அந்த கோட் ரன் பண்ணி தான் ஆகணும் அந்த ஃபைல் ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்களா.
every time எத்தனை டைம்ஸ் நான் ஓபன் பண்ணுங்க, once you exit from that place, again whenever you are opening that, again you need to run that file. It will be a cycling process only. So நீங்க இப்ப க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, சோ திரும்பி ஓபன் பண்ணனும், ஃபைல் கிட்ட போயிட்டு ஓபன், இப்போ கிரியேட் பண்ணிக்கல ஃபைல் ஓபன் பண்ணணும் இல்லையா. சோ ஓபன், உங்களோட லொகேஷன், அந்த ஃபைல் நேம் என்ன கொடுத்திருக்கீங்களோ அந்த ஃபைல் நேம், ஓபன் ஃபார்ம், ஓபன் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்க வந்திருக்கு. But will you see the output there? You had opened that, but you didn't see the output. When you will see the output? If you run that module only, you will see the output here. Means code is in one window, output is in one window. So ma'am, நான் எனக்கு இதுவே நல்லா இருக்கு, எனக்கு அங்கேயே இருந்தா கூட எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது, நான் இதுலயே கண்டினியூ பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அது இப்ப வரைக்கும் ஓகே தான். நம்ம படிச்சுட்டு இருக்கிறது இப்ப என்ன, அது அட்வான்ஸ்ல ஒரு நல்ல ஒரு பெரிய அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்காக. அப்ப இதுல நம்ம பிராக்டிஸ் பண்றது இதுலயே நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்ம எப்ப இப்ப நம்ம ஒரு 3 months கோர்ஸ் இதுல பண்ணிட்டோம்னா, அடுத்தது நம்ம இதுல பண்ணா வராது. விஜுவலைசேஷன்ல எதுவுமே அனலைசிங் ஆகட்டும், விஜுவலைசிங் எல்லாமே ஒர்க் ஆகாது. இதுல பேசிக் மட்டும், லர்னிங் பர்பஸ், பிகினர்ஸ்க்கு மட்டும் தான் இது. சோ நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, இப்பத்துல இருந்தவே நம்ம ஒரு அட்வான்ஸ்டு பிளாட்ஃபார்முக்கு என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் ஆயிடணும். இதுல அட்ஜஸ்ட் ஆகக்கூடாது. இது ஐடியா வந்துச்சு இல்லையா, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சேம் கோடிங்க நீங்க இதுல எழுதுறது ஒரு அட்வான்ஸ் பிளாட்ஃபார்ம்ல எழுத போறீங்க. பிகாஸ் ஃபார் பிராக்டிசிங் இன் ஃபியூச்சர், அவ்வளவுதான். சோ இதுதான் நம்மளோட இது. இப்ப உங்களுக்கு ஐடியா வந்திருக்கா, என்ன டிஃபரன்ஸ் இந்த ஐடியால? 2 types of windows, interactive mode, script mode. Interactive mode only for testing purpose. எதுக்காகனா சிங்கிள் லைன் அவுட்புட் மட்டுமே பாக்குறதுக்காகுது. அப்புறமா இந்த ஃபைல்ல இருக்கிற கோட் எதுவுமே சேவ் பண்றதுக்காகாது, ஃபார் லேட்டர் யூசர். இந்த ஸ்கிரிப்ட் மோட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிட்டு அது அவுட்புட் வந்துட்டு இந்த இன்டராக்டிவ் மோட்ல பாக்குறோம். அப்புறமா இந்த இதுல எழுதிருக்கிற கோட் வந்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டு லேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஃபைல் சேவ் பண்ணும்போது கம்பல்சரி எவ்ரி டைம் வாட் எவர் யூ ஆர் டூயிங் சேஞ்சஸ் மஸ்ட் அண்ட் ஷுட் சேவ் பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங். கண்டிப்பா சேவ் பண்ணாதான் உங்களுக்கு அவுட்புட் வரும். அதர்வைஸ் இட் வில் நாட், இட் வில் ஷோ த பாப்அப் விண்டோ only. ஓகேவா? சோ திஸ் இஸ் வாட் ஐடியல் சாஃப்ட்வேர். இப்ப நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் சாஃப்ட்வேர் பத்தி பேச போறோம். தட் இஸ் கால்ட் அனகோண்டா சாஃப்ட்வேர் பத்தி தான் பேச போறோம். சோ அனகோண்டான்றது ஒரு பிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் ஆல். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, சோ அனகோண்டா சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது, அதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இந்த அனகோண்டா சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரி இருக்காது. கோட் ஒரு பேஜ்ல, அவுட்புட் இன்னொரு பேஜ்ல. அப்புறமா நீங்க அதுல வந்துட்டு கமெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க. மீன்ஸ் இந்த மாதிரி ஹேஷ் சிம்பல் வச்சுக்கின்னு அந்த கோட் பக்கத்துல எழுதிட்டு இருக்கீங்க. சோ இந்த மாதிரி கூட நீங்க இதுல எழுதிக்கலாம். பட் இந்த மாதிரி எழுதாம கூட அது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் கூட எழுதிக்கலாம். சோ மெனி அட்வான்டேஜ், ஜஸ்ட் லைக் நோட் புக் மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். சோ ஒரு வாட்டி அது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணுமோன்றது பார்க்க போறோம். சோ நம்ம இத பத்தி பேசிருக்கிறோம். திஸ் இஸ் நத்திங் பட் a comment. Comment அண்ணா என்னது? So used to provide information. Used to provide information about the code. I am writing clearly. You people has to maintain it. Used to provide information about the code. Okay, for whom? To the user, to the programmer or user. And the next point is comments will not be seen in your outputs. Comments will not be seen in outputs. Next, one more point I need to say here is not only providing the information about the code, it will also hide the code temporarily. It will also hide the code temporarily. How it is possible, I will say later. How it is possible, I will be saying. So first we will be coming to the Anaconda software. Type பண்ணீங்கன்னா Anaconda download ன்னு கொடுத்துருங்க. Anaconda download கொடுத்த உடனே there will be so many links will be provided. நம்ம எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா it should be a official வெப்சைட்ல இருந்து தான் பண்ணிக்கிறோம். So the first place will be for official websites. So just சிம்பிளா கிளிக் பண்றேன். கிளிக் பண்றதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா Anaconda Python distribution. Anaconda is an open source data science and artificial intelligence distribution platform for Python and R programming languages. Hope you are clear now.
So why we are recommending students to work in Anaconda means to develop AI applications. From starting onwards, we are adjusting to that platform. So because of that only, we are doing this one. This is mainly recommended for 2 languages. One is for Python and for R language. Okay. So when this, who introduced and when introduced, American company founded in the year 2012. If you want more about this, you open this Wikipedia and you can go through it, everything details in depth. Okay. So now I just click this here. So it's open. If you go to the products, no documents, it's not there. Documentation is not there. It will be the documentation. Where's the document? Docs here. So just to click the docs. If you simply click the docs, it is going to provide everything here. See here. Conda app package and environment managed for your command and interface. So there is a different types of windows will be available. So if you want to install any new package in your system, not package or any kind of a module, then you can make use of the Conda. Anaconda Navigator, where it contains so many packages in order to launch those things. So where you can work, if you want to work, இப்ப எதனா work பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கீங்களா, அந்த work பண்ண போற place நீங்க ஓபன் பண்றது எல்லாமே இங்க இருக்கும், எல்லாமே இதுல இருக்கும். ஓகேவா? So over 300 automatically installed packages தான் எல்லாமே. Most of the things automatically install ஆயிருக்கும். எதனா உங்களுக்கு இல்லாதது இருந்துச்சு என்னப்பா, you can make use of this Conda, means just like a command prompt. Anaconda command prompt இது. Anaconda command promptல நீங்க இல்லாதது வேணும்னா இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதெல்லாமே நீங்க go through பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. getting started அதெல்லாமே ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்லை. ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சுச்சா இது டேட்டா சயின்ஸ்க்காகன்னுட்டு ஓகே தான். சோ இப்போ நம்ம இது ஆன உடனே அபிஷியல் வெப்சைட் கிளிக் பண்ண உடனே நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் இதுவே தான். இங்க நீங்க டைரக்டா ஃப்ரீ டவுன்லோட் கிளிக் பண்ணிடுங்க. டவுன்லோட் கிளிக் பண்ண உடனே இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீ டவுன்லோட் தான், ஃப்ரீ டவுன்லோட் தான். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ற தேவை இல்லை. ஓகேவா? சோ no need to provide any kind of emails and all. Directly you can skip the registration. Automatically you can start downloading this software free of cost, free and open source, which I already shown here. See, it's an open source. Okay, you can visualize in which language this programming was written. So written in Python. This software is developed in the language Python. So நம்ம விண்டோஸ் யூஸ், இது வந்துட்டு ஒரு நியர்லி ஒரு 5 to 10 minutes தேவைப்படும் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்காக. டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கே நியர்லி ஒரு 3 to 4 minutes தேவைப்படும். ஓகேவா? எதுக்காக? இட்ஸ் கண்டெயின் லாட் ஆஃப் பேக்கேஜஸ். ஓகே, இட் ஹேஸ் டு இனிஷியலைஸ் ஆல் தி திங்ஸ் ஃபார் இன்ஸ்டாலேஷன், ரைட்? ஸோ அதுக்காக டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு 3 to 4 minutes தேவைப்படும். நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ண உடனே டவுன்லோட் ஆயிருக்கிற ஃபைல் டபுள் கிளிக் பண்ணிக்கணும். உடனே அதுல கூட சேம் பிளைண்டா நம்ம பாசிட்டிவ் பட்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கினே போயிட்டோம்னா நம்மளோட சாஃப்ட்வேர் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேவா? சோ ஆஸ் ஐ அம் யூசிங் அ விண்டோஸ் சாஃப்ட்வேர், டைரக்டா இது கிளிக் பண்ணிடுறேன். டைரக்டா கிளிக் பண்ண உடனே யூ வில் see starting downloading, so which I already downloaded. Okay wow, that's why I just crossed there. So ipo நம்ம என்ன பண்ணோம்னா, if you people are using some other things like other than Windows, directly you have Mac, Linux, you just click the latest versions. That's it. So once download பண்ணிட்டீங்களா, நம்ம பண்ண ஸ்டெப்ஸ் என்னதுன்றதை இப்ப பிபிடில நான் காட்டுறேன். So ஆக்சுவலா நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி விண்டோ தான் காட்டிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஓகே தான். டவுன்லோட் பண்ணிக்கின அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோன்றது மட்டும் சொல்றேன். நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிட்ட அப்புறம், டவுன்லோட் பண்ணிட்ட அப்புறமா டபுள் கிளிக் பண்ண உடனே நீங்க உங்களோட ஸ்கிரீன் பிளாங்க் ஆயிட்டு ஒரு பாப்அப் விண்டோல ரன் அண்ட் கேன்சல் சம் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் கொடுத்துட்டு 2 buttons ரன் அண்ட் கேன்சல் இருக்கும். ஸோ we are going to click the positive button, ரன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிடுறீங்க. கிளிக் பண்ண உடனே you will see the first window. இதுவே தான் ஃபர்ஸ்ட் விண்டோ, இதுவே தான் பார்க்க போறீங்க. அந்த விண்டோல you are going to click the positive button as நெக்ஸ்ட்ன்றது கிளிக் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ண உடனே you are going to see some other window that நீங்க லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்ரி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. So if you want to know who are claimed the copyrights, அதெல்லாமே டீடைல்ஸ் இருக்கும். If you want to go and check it, no problem. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னதுன்னா, இது நீங்க ஓகே அண்ட் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் அண்ட் ஐ அக்ரி அண்ட் கிளிக் பண்ண உடனே
நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வருதுன்னா இன்ஸ்டலேஷன் டைம். நம்ம வந்துட்டு we are not working on admin sides, so we are working in the our purpose only, just for us only. So recommended already just me அன்றதுதான். So you keep it the same thing for you. Okay, அதுவே அப்படியே இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், some kind of default options இருந்துச்சுன்னா அது அப்படியே வச்சிருங்க, எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தேவை இருந்துச்சான்னா மட்டும்தான் அடிஷனலா வச்சுக்கோங்க, அதர்வைஸ் ஆல்சோ இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகேவா? சோ ஜஸ்ட் மீன்றது டிஃபால்ட்டா இருந்துச்சு, அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே எந்த ஃபோல்டர்ல இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும்னுட்டு விண்டோ வருது. டிஃபால்ட்டா சி டிரைவ் தான் இருக்கும். இஃப் தெர் இஸ் நோ சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் ஃபார் இன்ஸ்டாலேஷன், then you can choose some other place by just browsing. If you are having the space, I will recommend to place your software in the C drive, so that wherever you write the program, it will manage it. அதே நீங்க D driveல கொடுத்தீங்கன்னா everything it should be placed, you have to do in the D drives only. So I will recommend to be in the C drive, so that wherever you write the program, it is going to be executed. The path will be acting for all the files. அதுக்காக ஓகேவா? சோ சி டிரைவ்ல பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி, இஃப் தேர் இஸ் இன்னொரு ஆப்ஷன் கிடையாதுன்றப்ப நீங்க ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு சம் அதர் ப்ரௌசர்ஸ்ல கொடுத்துக்கோங்க, சம் அதர் டிரைவ்ஸ்ல கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் பண்ற எல்லா ஃபைல்ஸ் வந்துட்டு அந்த அந்த டைரக்டரியில தான் இருக்கணும். தென் only it will work. ஓகேவா? சோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே இட் வில் ஸ்டார்ட் இன்ஸ்டாலேஷன் பர்பஸ். இட் வில் ஸ்டார்ட் இன்ஸ்டாலிங். இங்க வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிருக்கோம், ரிஜிஸ்டர் அனகோண்டா as my default. this வந்துட்டு டிஃபால்ட்டாவே இருக்கும், அது டிஃபால்ட். so just keep it like that only பாத்துக்காக. so just click the install button. install and கொடுத்த உடனே it will start progressing like this. once it finishes, அது progress finish ஆன உடனே you simply click the finish button. that's it, your software is ready now. இப்போ நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கிறேன். எப்படி செக் பண்ணிக்கிறது? சிம்பிளா நான் so many things அந்த அபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணும்போது நான் காட்டிருக்கேன். கொண்டா, அனகோண்டா, நேவிகேட்டர் அதெல்லாமே காட்டிருக்கு இல்லையா? சோ இப்போ நீங்க அதெல்லாம் நான் இங்க காட்ட போறேன். சோ இங்க வந்துட்டு நீங்க ஆப்ஸ் எங்க போயிடுச்சு, நம்மளோட ஆப்ஸ் இங்க ஸ்டார்ட் கிட்ட வந்துட்டீங்கன்னா ஆல் கிட்ட வாங்க. இங்க பாத்தீங்கன்னா அனகோண்டான்னு வந்திருக்கு பாருங்க. அனகோண்டான்னு வந்திருக்கா? அது கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்களேன், this is anaconda prompt, which is a conda. Okay, this one Anaconda Navigator, where multiple number of packages will be seen. In the place தான் நம்ம எந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு பைத்தன் ப்ரோக்ராமிங் எழுதணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பேக்கேஜ் நம்ம லான்ச் பண்ணிட்டு we will start writing the Python programming. ஓகேவா? இது கிளிக் பண்ணிட்டேன். இதெல்லாம் என்னன்னா PowerShell prompt, means for running your Python programs, to open the places. அந்த பிளேஸ் ஓபன் பண்றதுக்காக ஓகேவா அது இது யூஸ் ஆகும். ஜூபிட்டர் நோட்புக் நான் டைரக்டாவே இங்க கொடுத்துட்டேன், அதுவும் ஓபன் பண்ணிக்கலாம். ஸ்பைடர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் as per your requirement. ஓகேவா? சோ நம்ம யூஸ் பண்றது ஜூபிட்டர் நோட்புக். டைரக்டா இது கிளிக் பண்ணாவே இந்த மாதிரி அப்பியர் பாத்தீங்களா? இது வந்துட்டு அனகோண்டா நேவிகேட்டர்ல மல்டிபிள் பேக்கேஜஸ் காட்டிருக்கிறது. the platforms where you can choose anything. நீங்க லேபனா ஜூபிட்டர் லேபனா சூஸ் பண்ணிக்கலாம், ஜூபிட்டர் நோட்புக்கான சூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பைடர்னா சூஸ் பண்ணிக்கலாம், ஆர் ஸ்டுடியோனா சூஸ் பண்ணிக்கலாம், எதுவானா சூஸ் பண்ணிக்கலாம் for writing your Python programming, or for R programming. ஓகேவா? சோ நான் அது எல்லாமே தேவையில்லை. எனக்கு வேணும்ன்றது என்னதுன்னா ஜூபிட்டர் நோட்புக். ஃபர்ஸ்ட் அது ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்ஸ்டால் பண்ணிருக்கிற இதுல நேவிகேட்டர்ல என்ன பேக்கேஜஸ் அப்டேட் ஆயிருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி காட்ட போறேன். சோ அனகோண்டா நேவிகேட்டர் கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ண உடனே it will take little time because in that there are so many things. நான் எல்லாமே லோட் ஆயிட்டு வந்திருக்குதுமா. சோ இங்க பாத்தீங்கன்னா can you see the screen, right everyone? screen தாகுதா? screen visible ஆயிருக்கா? சோ அதுல இருக்கிற எல்லாமே லோட் ஆயிட்டு நமக்கு தென்பட்டு இருக்கு பாத்தீங்களா? சோ PyCharm, Anaconda AI Navigator, Anaconda Toolbox, different so many things are added in this now. சோ நம்ம அப்ப ஓல்ட் இதுல இத்தனை இல்ல, only few things தான் இருந்துச்சு. இப்ப பாருங்க so many things are added. சோ நம்ம நீங்க எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளி இது லான்ச் அண்ட் கிளிக் பண்ண உடனே this and all are going to open in the browsers itself. browsersல தான் ஓபன் ஆகுது. அப்ப நமக்கு இன்டர்நெட் தேவை இல்ல. நம்ம வித்தவுட் இன்டர்நெட் நம்மளோட browsersல பைத்தன் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணிக்கலாம். so that is a big advantage actually. நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்காம நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங்ஸ் ரன் பண்ணோம்னா கம்பல்சரி ஆன்லைன்ல நெட் இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஆகுது. there is a chances of without installing you can write the programming also.
பட் அந்த டைம்ல கம்பல்சரி இன்டர்நெட் தேவைப்படும். அது எப்படி கூட நான் காட்டுறேன். இப்போ இத்தனை பேக்கேஜஸ் இருக்கு, நீங்க எது யூஸ் பண்ணா யூ கேன் யூஸ் எனிதிங், பட் ஐ வில் ரெக்கமெண்ட் எதர் ஜூபிட்டர் லேப் ஆர் ஜூபிட்டர் நோட்புக். சோ இங்க பாருங்க, an extensible environment for interactive and reproducible computing based on the Jupyter notebook and architecture. இது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு என்ன பாருங்க, web based interactive computing network notebook environment. You can edit and run human readable docs while describing the data analysis. சோ இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப ஹியூமன் இன்டராக்ஷன் ரொம்ப பண்ணலாம் இது ரெண்டுத்துலயுமே. ஓகேவா? சோ அதுக்காக நீங்க இது ஒண்ணா யூஸ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க as you like, your wish. So I'm going to make use of the Jupyter lab. Okay, நீங்க Jupyter notebook யூஸ் பண்ணோம்னா I will make going to open in the Jupyter lab only, because இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியா, இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. சோ அது என்னவோ நான் காட்டுறேன். சிம்பிளி கிளிக் த லான்ச் பட்டன். லான்ச் பட்டன் கிளிக் பண்ண உடனே நான் எதுவுமே பண்ணல. இங்க பாருங்க, இது லோட் ஆயிட்டு உடனே நம்மளுக்கு ப்ரௌசர்ல ஓபன் ஆயிடும். நான் கிளிக் பண்ணிட்டு விட்டுட்டேன், டைரக்டா ப்ரௌசர்ல ஓபன், நம்மளோட டிஃபால்ட் ப்ரௌசர் என்ன இருக்குமோ அதுல ஓபன் ஆயிடும். பாத்தீங்களா? நான் எதுவுமே பண்ணல. ப்ரௌசர்ல இந்த நம்மளோட LMS பக்கத்திலேயே ஜூபிட்டர் லேப் பண்ணிட்டு ஓபன் ஆச்சு பாருங்க. சோ இது ஓபன் ஆன உடனே இந்த பாருங்க, இந்த மாதிரி இது மாதிரி லான்ச் பண்ணிடும் நம்மளுக்கு. மீன்ஸ் யூ ஹாவ் டு செலக்ட், இது எல்லாமே பாருங்க ஆப்ஷன்ஸ். சோ இப்ப நம்ம பைத்தன் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நோட் புக் மாதிரி யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக நீங்க கன்சோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி வரப்போகுது. நம்ம நோட் புக் மாதிரி யூஸ் பண்ணணும். நோட் புக் மாதிரி யூஸ் பண்ணா திஸ் இஸ் கால்ட் IPY கர்னல். கர்னல்ன்றது என்னதுன்னா ஜஸ்ட் லைக் a டிரான்ஸ்லேட்டர்மா. பைத்தன்ல திஸ் இஸ் லைக் a டிரான்ஸ்லேட்டர் பிட்வீன் the human and the machine. So just இது click பண்ண உடனே it's going to open the page where you can start writing your Python programming. Where you can start writing your Python program. இங்க பாருங்கம்மா, நம்மளுக்கு இப்ப அசிஸ்டன்ஸ் கூட வந்துச்சுமா. to enable the following extensions, create an account or sign in. அனகோண்டா அசிஸ்டன்ஸ் கூட நம்மளுக்கு வந்திருக்கு ஆக்சுவலா. பாத்தீங்களா? சோ நீங்க அது பண்ணணும்னா சைன் இன் பண்ணிக்கணும். வெரி குட், நைஸ் ஆப்ஷன். நான் முந்தனேத்து தான் நான் இது இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, வெரி குட் மா, நைஸ்லி இன்ஸ்டால். நைஸ் நைஸ் நைஸ். சோ இப்போ நீங்க ஓபன் பண்ணிட்டீங்களா? இங்க இது ஃபைல்ஸ் எல்லாம் என்னதுன்னா, இது வந்துட்டு நீங்க எந்த லொகேஷன்ல ஓபன் பண்ணீங்க, சி டிரைவ்ல டைரக்ட் உங்களோட சிஸ்டம்ன்றது, உங்களோட சாஃப்ட்வேர்ன்றது சி டிரைவ்ல இருக்கு ஆக்சுவலா. உங்களோட இது வந்துட்டு சி டிரைவ்ல தான் உங்களோட பைத்தன் சாஃப்ட்வேர், அனகோண்டா சாஃப்ட்வேர்ன்றது சி டிரைவ்ல தான் ஓபன் இருக்கு. திஸ் பிசி சி டிரைவ்ல தான் என்னோட அனகோண்டா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கிறது. ஓகேவா? ஆப்ல சம்வேர் இட் வில் பி ஓகே, சம்வேர் எங்க இருக்குமோ தெரியல எனக்கு. அனகோண்டா எங்க ஆயிருக்கும், இதுலதான் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல சி டிரைவ்ல தான் நான் ஸ்டோர் பண்ணிருக்கேமா. சோ தட் இங்கவே இருக்கும் அது. ஓகேவா? சோ அதுக்காக இந்த சி டிரைவ்ல என்ன ஃபைல்ஸ் இருக்குமோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அங்க காட்டிடும். ஓகேவா? அதுதான் இங்க இருக்கிறது எல்லாமே. சோ இங்க யூசர்ஸ் கிட்ட போயிட்டீங்கன்னா, யூசர்ஸ் அட்மின் பேஜ்ல இங்க பாத்தீங்கன்னா அனகோண்டா பாத்தீங்களா? சோ இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு அங்க காட்டிட்டு இருக்கிறது. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்க எனக்கு காட்டுறது. இங்க காட்டிட்டு இருக்கிறது. 3 டே ஆகோ அதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே இங்க காட்டிருக்கிறது. ஓகேவா? வேற பாருங்க, இந்த மாதிரி 1 2 3 4 5 இருக்கா? இங்க பாருங்க, கீழே பாருங்க, பாட்டம்க்கு வந்துருங்க. பாருங்க 1 2 3 4 இதெல்லாமே பாருங்க, இதுதான். இந்த மாதிரி பாத்தீங்களா? 1 2 3 4 இந்த மாதிரி இதெல்லாம் இதுதான் என்கிட்ட இருக்கிறதுங்க. இது வந்துட்டு ஜூபிட்டர் ஃபைல்ஸ், நோட்புக் ஃபைல்ஸ் பாருங்க. ஜூபிட்டர் சோர்ஸ் ஃபைல்ஸ் ரெண்டு இருக்கு பாருங்க, அன்டைட்டில்டு 1. ஆக்சுவலா இங்க நேம்ஸ் கூட காட்டிருக்கணும், இதை காட்டல, எதுக்காக தெரியல. இங்க தெரியுது பாருங்க, கொஞ்சம் எலாபரேட் பண்ணும். இங்க பாத்தீங்களா? அன்டைட்டில்டு 1. சோ நான் எந்த ஃபோல்டர்ல என்னோட சாஃப்ட்வேர் கொடுத்திருக்கிறனோ அந்த சாஃப்ட்வேர்ல அந்த டிரைவ்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இங்க நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும் டிஃபால்ட்டா. நீங்க இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணணும். எப்படி ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா, இங்க நம்மள எதுவுமே பண்றதுக்கு இல்ல, நம்ம எதுவுமே சேவ் கூட பண்ற தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு எக்ஸிகியூஷன்ஸ் பண்ணிடலாம் வித்தவுட் சேவிங் த ஃபைல்ஸ். எப்படியோனா எதுக்குன்னா இது ஆட்டோ சேவ், நம்ம எழுதுறது எல்லாமே ஆட்டோ சேவ் ஆயிட்டே இருக்கும். so that it is going to be executed in the same page. இப்போ இதோட டீடைல்ஸ் பார்க்க போறோம். இங்க பாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? this is the place where you can write your Python programming. So every cell is meant for writing the code only.
கோடுன்னா என்னது? கம்பல்சரி நம்மளோட சின்டாக்சஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நீங்க கோட் எழுதணும். நீங்க சின்டாக்ஸ் யூஸ் பண்ணாம நீங்க இஷ்டம் வந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா இட் வில் நாட் ரெகக்னைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெல்கம் எழுதிருக்கேன். சோ இது வந்து நீங்க எது சின்டாக்ஸ் யூஸ் பண்ண சம் டெக்ஸ்ட் எழுதிருக்கீங்க. சோ நான் இப்ப ரன் பண்ணோம்னா இந்த பிளே பட்டன் கிளிக் பண்ணுங்க, எரர் கொடுத்துரும். மீன்ஸ் மெஷினுக்கு புரியாது. நீங்க கோட் மெஷினுக்கு எப்ப புரியுமானா உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தா மட்டும்தான் அதுக்கு புரியும். அதர்வைஸ் இட் வில் நாட். இஃப் எவ்ரி செல் இஸ் பிலாங்ஸ் டு கோட் தான். இப்ப மேம் நான் வந்துட்டு நோட் புக் மாதிரி சொல்லிருக்கீங்க இல்லையா? சோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வச்சுக்கணும், அதுக்கப்புறமா அந்த ஹெட்டிங்க்கு ரிலேட்டட் தியரி எழுதணும், அந்த தியரிக்கு நான் எக்ஸாம்பிள் பைத்தன் ப்ரோக்ராமிங் எழுதணும், நீ நோட் புக் மாதிரி மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? இப்ப இந்த மாதிரி இப்ப இதே ஹெட்டிங் மாதிரி வைக்கணும், ஆனா நான் ரன் பண்ணும்போது எரர் காட்டுது. எப்படி மேம்னா நான் நீங்க என்ன சொல்லிருக்கேன்? எவ்ரி செல் இஸ் மென்ட் ஃபார் கோட்னு சொல்லிருக்கேன். எவ்ரி செல் இஸ் மென்ட் ஃபார் கோட்னு சொல்லிருக்கேன். இப்ப நீங்க இது டெக்ஸ்டா மாத்தணும்ன்றப்போ அப்போ நமக்கு டிராப் டவுன் கிளிக் பண்ணிட்டு மார்க் டவுன் அண்ட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணி இப்ப எரர் வரல பாருங்க நம்மளுக்கு. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இந்த செல்ல இருக்கிறது கோடு கிடையாது, அது சம் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட். மார்க் டவுன் இஸ் மீன்ஸ் டெல்லிங் தட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட். ரான்றது என்னன்னா அது கூட டெக்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்றதுக்கு தான். பட் இதுல என்ன டிஃபரன்ஸ் இங்க எழுதுற பாருங்களேன், இங்க வெல்கம் எழுதிட்டு இங்க மார்க் ரான் கொடுக்குறேன். இங்க பாருங்களேன் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? நீங்க மார்க் டவுன் பார்க்கும்போது தட் கண்டென்ட் இஸ் சீன் இன் தி blank பேஜ். blank ஒயிட் எதுலமே இல்ல, செல் இல்ல. நீங்க ரான் கொடுக்கும்போது இட் இஸ் இன் தி பாக்ஸ்ல இருக்கு. உங்களோட இது பண்ண பண்ணிக்கலாம். பட் ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் திஸ். எதுக்காகனா என்னோட கோடிங் மட்டுமே பாக்ஸ்ல காட்டணும், ரிமைனிங் டெக்ஸ்ட் எல்லாமே ஒயிட் பேஜ்ல இருக்கணும்ன்ற மாதிரி நான் எப்பவுமே ஏதாவது கண்டென்ட் எழுதிட்டு இருக்கிறேன், அது மாதிரி ஹெட்டிங்ஸ் எழுதணும்னு இருக்கும் போது மார்க் டவுன் கொடுக்க போறேன். இப்போ நீங்க மார்க் டவுன் கொடுத்துட்டீங்க, இங்க வந்துட்டு ஹெட்டிங் மாதிரி தெரியல, ஜஸ்ட் கண்டென்ட் மாதிரி தான் தெரியுது. இப்போ இதை ஹெட்டிங்கா மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் யூஸ் அ சிம்பிள் கால்ட், நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, ஹேஷ் சிம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு we are started learning the python basics. சோ இதுதான் ஹெட்டிங் மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்ற பாருங்க, ரிப்பீட் பண்றேன். நீங்க ஹெட்டிங் மாதிரி நீங்க இந்த ஹேஷ் சிம்பிள் ஸ்பேஸ் கொடுக்காம ஓன்லி டெக்ஸ்ட் எழுதிட்டு மார்க் டவுன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் கண்டென்ட் ஸ்மாலர் ஃபாண்ட்ஸ் அதோட திக்னஸ் எல்லாமே நார்மலா இருக்கும். இல்ல நான் ஹெட்டிங் மாதிரி மாத்தணும்ன்றப்போ ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்களோட கண்டென்ட் எதிர்த்து மார்க் டவுன் பண்ணிட்டீங்கன்னா பெருசா தெரியும். அதுவே 2 ஸ்லாஷஸ் கொடுத்துட்டு பைத்தன் கொடுத்துட்டு இப்ப இது மார்க் டவுன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கிராஜுவலி சைஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்ப 3 ஸ்லாஷஸ் கொடுத்துட்டு திரும்பி பைத்தன் கொடுத்தீங்கன்னா கிராஜுவலா உங்களோட சைஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே வரும் பாருங்க, தெரியுதா? சோ இது எல்லாமே நீங்க டெக்ஸ்டா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ டெக்ஸ்டா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும், மார்க் டவுன் பண்ணிக்கணும். ஹெட்டிங்ஸ் மாதிரி போல்டா லாங்கா வரணும்ன்றப்ப நீங்க அதுக்கு முன்னாடி ஸ்லாஷஸ் வச்சுக்கணும். திஸ் ஸ்லாஷஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்வயர்மெண்ட். பெருசா அது மெயினா இருக்கணும்னா மெயின், சப் ஹெட்டிங்ஸ் வேணுமா அந்த மாதிரி கொடுத்துக்கினே போகலாம். சோ இப்ப இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இது ஜஸ்ட் டீடைல் சொல்லிருக்கேன். சப் ஹெட்டிங்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு மட்டும் சொல்லிருக்கேன் இப்ப நான். சோ இப்ப என்னோட மெயின் ஹெட்டிங் முடிச்சுட்டேன். இப்ப சம் கண்டென்ட் எழுதணும். சம் கண்டென்ட்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன? அது பிரிண்ட் ஃபங்க்ஷன் இட் இஸ் used to display the output. Something I have written like this. இப்போ நீங்க இது டெக்ஸ்டாவே போல்டா நார்மல் கண்டென்ட்டாவே போதும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிளிக் டவுன் மார்க் டவுன் அண்ட் சிம்பிளி தட்ஸ் இட். சோ பாருங்க ஹெட்டிங் ஆச்சு, நீங்க பண்ண போற வேலை கண்டென்ட் மாதிரி எழுதிட்டீங்க. இப்ப அதுக்கு ரிலேட்டட் கோடிங் எழுத போறீங்க. ஹலோ நீங்க இப்ப அவ்வளவுதான் சேம். இப்போ இதுல எப்படி ஒர்க் பண்ற, ஹலோ எவ்ரிவன், ஓகே ஹலோ everyone, welcome to artificial intelligence course. அவ்வளவுதான் போதும் எனக்கு. சோ இப்போ நீங்க ரன் பண்ண உடனே ரன் பண்ணிட்டு அவுட்புட் பாருங்க கீழே வந்துச்சு. நீங்க இப்ப நான் எக்ஸிட் ஆயிட்டேன், நாளைக்கு திரும்பி ஓபன் பண்ண போறேன். நீங்க எப்படி எழுதிருக்கீங்களோ அது அப்படியே இருக்கும். நீங்க ஃபைல் சேவ் பண்ணிருக்கீங்களா? ஃபைல் சேவே பண்ணலையே. ஃபைல் சேவ் பண்ணாம நீங்க அவுட்புட் வந்துட்டு இருக்கேன். எப்படின்னா இது ஆட்டோ சேவ். ஆனா நம்ம ஃபைல்ஸ்க்கு நேம்ஸ் கொடுத்துக்கலாம். எதுக்காக நேம்ஸ் கொடுக்கணும்னா ஃபார் அவர் பர்பஸ். இப்ப இந்த ஃபைல இந்த மாதிரி கோடிங் எல்லாமே எழுதிருக்கிறேன். சோ நீங்க எப்ப பிராக்டிஸ் பண்ணணும்னா டக்குன்னு அந்த ஃபைல் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம்.
சோ இதோட எக்ஸ்டென்ஷன் IPYNB தான். ஓகே, இட் இஸ் a one type of kernel இந்த பைத்தன், இந்த அனகோண்டால. ஓகேவா? இப்போ இது எப்படி ரீநேம் பண்ணனும்? ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ்ல ரீநேம் பண்ணது பாத்தீங்களா? ரீநேம் நோட்புக் கனெக்ட் கொடுங்க. இங்க நீங்க கொடுத்துக்கோங்க. இந்த ஃபைல்ல நம்ம பேசிக்ஸ் தான் படிச்சிட்டு இருக்கோம். சோ அதுக்காக நான் பைத்தன் பேசிக்ஸ் ன்னுட்டு கொடுத்தாச்சு. இங்க நீங்க இங்க ஃபைல்ஸ்ல இது ஆட்டோ இங்க எங்க இருக்குமா? இங்க செட்டிங்ஸ்ல ஆட்டோ சேவ் டாக்குமெண்ட்ஸ் இது நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஆட்டோ சேவ் டாக்குமெண்ட்ஸ் நீங்க செக் பண்ணிக்கிறீங்களா இட் இஸ் ஓகே. அதே விதமா ஆட்டோ க்ளோஸ் பிராக்கெட்ஸ் எதுக்காகனா நான் இங்க பிரிண்டர் எழுதிட்டு இருக்கேன். பிரிண்டர் எழுத ஒரு சிங்கிள் பிராக்கெட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோசிங் ஆயிடும். ஓகேவா? சோ இது எல்லாமே நீங்க செட் பண்ணிக்கணும். செட்டிங்ஸ்ல ஆட்டோ க்ளோஸ், நீங்க ஒருவேளை ஃபாண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் டெக்ஸ்ட் எடிட்டர், ஃபாண்ட் சைஸ், எதனா உங்களோட தீம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ யூ கேன் சேஞ்ச் இட், எடிட்டர் ஓகே, யூ கேன் கோட் மிரர், எப்படி வேணும்னா அப்படி நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு இதுதான் ஒயிட்ல இருக்கறதா நல்லா இருக்கும். ஓகேவா? சோ டெர்மினல் தீம் லைட்டா வேணுமா? இன்ஹெரிட் இது லைட் வேணும்னா லைட்டா இருக்கும். வரலையே. டார்க் வச்சுக்கினா டார்க்ல வரும். வரலையே. பிளாக் கலர்ல வருமா? வரலையேங்க. நெக்ஸ்ட் எனேபிள் எக்ஸ்டென்ஷன் மேனேஜர் வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம எப்பன்னா இங்க பாருங்களேன், இப்ப நான் வந்துட்டு லெட்டஸ்ட் ரைட் பிரிண்ட் அண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்துரும் நம்மளுக்கு. சோ இந்த செட்டிங்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கணும்னா எனேபிள் எக்ஸ்டென்ஷன் மேனேஜர் கூட கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இது ஒர்க் ஆகணுமே. தீம் ஒர்க் ஆகலையே எனக்கு. நெக்ஸ்ட் இது என்னதுன்னா கன்சோல் ரன் கீபோர்டு என்னதுன்னா நம்ம எவ்ரி டைம் இங்க ரன் கிட்ட போயிட்டே ரன் பண்ணணும் தேவையில்லை. சிம்பிளா இங்க வந்துட்டு ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுத்தா கூட நமக்கு அவுட்புட் வரும். லெட் அஸ் டேக் ஹியர் வந்துட்டு நான் 3+4 கொடுத்திருக்கேன். நான் இங்க ரன் கொடுக்கல, ஜஸ்ட் சிம்பிளா ஷிஃப்ட் கீ என்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு அவுட்புட் வரும். அதுவே தான் இங்க சொல்றது. அதுவே தான் இங்க கன்சோல் ரன் கீ ஷார்ட்கட் என்னதுன்னா எக்ஸிக்யூட் வித் ஷிஃப்ட் என்டர். இல்ல மேம் இது கூட ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஆக்சுவலா அப்ப இல்ல, இது எல்லாமே காட்டல. இப்போ இது எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க. எக்ஸிக்யூட் வித் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு டைரக்டா என்டர் கிளிக் பண்ணாவே கூட நம்மளுக்கு வந்துடும். இப்ப நம்ம என்டர் கொடுத்த உடனே நமக்கு வரலையே, அதான் ரெக்கமெண்டட் கிடையாது. எக்ஸிக்யூட் வித் என்டர், ஷிஃப்ட் வித் என்டர் வந்தாவே வருதுமா. ஷிஃப்ட் வித் என்டர் தான் வருது, ஒர்க் ஆகுது. வரல, ஷிஃப்ட் வித் என்டர் தான். அதுதான் ரெக்கமெண்டட் ஆக்சுவலா. ஷிஃப்ட் வித் என்டர் தான். ஓகே, சோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு வாட்டி ரன் பண்ணிட்டேன் நான் செல்லு, ஒரு அப்புறமா நமக்கு நடுவுல செல்ஸ் தேவைப்படும். இப்போ நீங்க திரும்பி சம் கோட் சேஞ்ச் பண்ணீங்க, ஹலோன்னு சேஞ்ச் பண்ணீங்க, ரன் பண்ணிட்டீங்க, ஆனா உங்களுக்கு நடுவுல ஒரு நியூ ஸ்பேஸ் வரல. அதுவே நீங்க ஏதாவது ஒரு கோடு எழுதிருக்கீங்களா லாஸ்ட் செல்லுல நீங்க எழுதிருக்க ரன் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நியூ செல் ஜெனரேட் ஆகும். ஆனா ஒரு வாட்டி ரன் பண்ணிருக்கிற செல்லுக்கு கீழே உங்களுக்கு நியூ செல்ஸ், எம்டி செல்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் கோடிங் ஆட் பண்ணன்றதுக்காக நமக்கு ஒரு எம்டி செல்ஸ் கிரியேட் பண்ணணும்னா எதர் யூ கேன் யூஸ் இது வந்துட்டு ஒரு எம்டி செல் இந்த செல்லுக்கு அபோவ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் ஆகும். இந்த செல்லுக்கு கீழே வேணும்னா இது கிளிக் பண்ணிக்கினா ஒரு நியூ செல்ஸ் கிரியேட் ஆகும். இல்ல எனக்கு இந்த செல் தேவையில்லைன்னா நீங்க சிம்பிளா டெலிட் பட்டன் கிளிக் பண்ணிடலாம். இல்ல நானு இந்த செல்லுல இருக்கிற டேட்டாவே நான் இன்னொரு செல்ல வேணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா இங்க இருக்க பாத்தீங்களா டூப்ளிகேட் பண்ணிடும். டூப்ளிகேட் அதே மாதிரி அதுக்கு கீழவே நம்ம டூப்ளிகேட் ஆயிடும். இல்ல எனக்கு இந்த செல்லுல இருக்கிற டேட்டா சம் அதர் பிளேஸ்ல வேணும், நமக்கு சீக்வென்ஷியலா வேணும்னா இது கிளிக் பண்றீங்க. சம் அதர் பிளேஸ்ல வேணும்னா இந்த செல் இங்க இருக்கு பாத்தீங்களா காப்பி பண்ணி இது யூஸ் பண்ணிக்கணும். எந்த செல்லுல இருக்கிற கண்டென்ட் சம் அதர் பிளேஸ்ல வேணும்ன்றப்ப இந்த செல்லுல இருக்கிற இந்த செல் செலக்ட் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிக்கிட்டு எனக்கு இங்க வேணும்ன்றப்ப அது இந்த செல்ல வேணும்ன்றப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற செல் செலக்ட் பண்ணிக்கிட்டு இது பேஸ்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வேணும்ன்ற இடத்துல பேஸ்ட் ஆயிடும். இப்ப இது தேவையில்லையா கட் பண்ணிடலாம் ஆர் டெலீட் பண்ணிடலாம், வாட் எவர் யூ லைக். இந்த பிளஸ் ஆப்ஷன் எப்பவுமே கூட ஓன்லி கீழே மட்டும் தான் ஜெனரேட் பண்றதுக்கு ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த செல்ஸ் அப்ப இப்ப இந்த செல் எம்டி செல் வந்து இங்க இதுக்கு மேல வரணும். சோ யூ கேன் மூவ் தி செல்ஸ் அப். இல்ல இந்த செல் வந்துட்டு இந்த செல் வந்துட்டு இங்க வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேனா சோ மூவ் அப். இந்த செல் கீழே வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேனா இந்த செல்ல கீழே அப் பண்ணுங்க.
சோ இந்த மாதிரி நீங்க அப் அண்ட் டவுன் மீன்ஸ் செல்ஸ் வந்துட்டு ஷஃபிள் பண்ணிக்கலாம் with this. You can add a new empty cells either above and below. You can delete the cells. You can duplicate the cells. ஓகேவா? இது வந்துட்டு அசிஸ்டன்ஸ் மீன்ஸ் நம்மளோட கோடுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கும்னு சொல்லுதுமா. சோ நம்ம சைன் இன் ஆகணும்னு சொல்லுது. பார்க்கலாமா? பண்ணிடலாமா? சைன் இன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது இல்லையா? சோ அது பண்ணுங்க. ஆக்சுவலா இது இல்லம்மா, இப்பதான் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ஓகே, அப்புறம் பார்க்கலாம். வேணும்னா பண்ணிக்கோங்க. எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? அப்புறமா நீங்க எங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா கூட அது ஈஸியா அசிஸ்ட் பண்ணிடும் உங்களுக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? நான் இப்போ இன்னைக்கு தான் இதை பார்த்துட்டு இருக்கிறது. புதுசா இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். லாஸ்ட் ஃபியூ டேஸ் லேட் பேக் தான் இது இன்ஸ்டால் பண்ணது நான். ஓகே, சோ இப்போ இதை குவிட் பண்ணிடுறேன். பட் நம்ம அந்த ப்ரௌசர்ல அப்படியே இருக்கிறோம். நம்ம அந்த ப்ரௌசர்ல நம்ம அப்படியே இருக்கிறோம். ஜஸ்ட் இந்த ஆப் மட்டும் தான் குவிட் ஆயிட்டு இருக்கேன். இதுல இருக்கிறோம் நம்ம. இப்போ நம்மளுக்கு இதுல இருக்கிற எல்லாமே தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ நான் இந்த ஃபைல் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். கரெக்டா? இது ஆக்சுவலா இது கிடையாது. ஷேர் நோட் புக் இப்ப வந்திருக்கு. ஆக்சுவலா பப்ளிஷ் அண்ட் சேவ் நோட் புக். சேவ் அண்ட் ஷேர் அண்ட் சொன்னா ஷேர் அண்ட் சேவ் அண்ட் கொடுத்துட்டு ஓகே. எரர் ஷேரிங் நோட் புக் டிஸ்மிஸ். எதுக்காக? சம்திங் எரர் டிஸ்மிஸ். வை? சோ அது ஆகலைன்னா நீங்க ஃபைல் கிட்ட போயிட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிடுங்க. டவுன்லோட் கிளிக் பண்ண உடனே இங்க டவுன்லோட் ஆயிடும். இந்த டவுன்லோட் ஆகிக்கிற ஃபைல் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நான் இந்த கிளாஸ்ல என்ன பண்றேனோ அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப்ல, லைக் டெலிகிராம்ல, குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ இப்போ இது ஆக்சுவலா இது புதுசா வந்திருக்கு. பட் எதுக்கு ஒர்க் ஆகல? ஃபைல் நேம் ஆஃப் ஷேர்ட் நோட் புக். ஓகே, சம்திங் இந்த ஸ்பேசஸ் இருக்கிறதுனால ஒர்க் ஆகலையா நினைக்கிறியா? Network request returned 403 status. Error sharing the notebook. It is saying something like that. Okay, I will see this and all. Newly update ஆயிருக்கு. இது எல்லாமே நான் go through பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட திங்ஸ். மேம் இப்போ நீங்க கண்டென்ட் வந்துட்டு இங்க வந்துட்டு நீங்க கோட் மாதிரி யூஸ் மார்க் டவுன் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம அந்த பேசிக் சாஃப்ட்வேர்ல இன்ஃபர்மேஷன் எழுதிக்கணும்னப்போ ஹேஷ் சிம்பிள் வச்சுட்டு இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இங்க எழுதுறதுக்கு ஆகுதானா? இங்க கூட எழுதுறதுக்கு ஆகும். பட் சம் ப்ரௌசர்ஸ் ஆக்சுவலா இதுதான் ரெக்கமெண்டட். பட் நம்மளுக்கு இங்க மாதிரி எழுதுறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப நம்ம வந்து பிபிடிஸ் ப்ரிப்பேர் பண்றோம் செப்பரேட்டா, அந்த ஃபைல் ஓபன் பண்ணு, இந்த ஃபைல் ஓபன் பண்ணு, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாம ஒரே பேஜ்ல எல்லாமே இருக்கணும்ன்றதுக்காக நீங்க கூட அதே மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். டிஸ்கிரைப் பண்ணலாம். உங்களோட கோட் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த டிஸ்கிரைப் பண்ணிருக்கிற விதமா நீங்க கோட் எழுதலாம். அந்த கோடுக்கு அவுட்புட் வந்துட்டு அப்புறமா அந்த கோட் எப்படி வந்திருக்குன்னு அதோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க கீழே எழுதிக்கலாம். So that whenever you open, it is like very much interactive, very much understandable. அதே நீங்க இந்த மாதிரி எழுதிருக்கீங்கன்னா எவ்வளவு லைன் எழுத போறீங்க? நீங்க இந்த மாதிரி ஸ்லாஷ் சிம்பல் வச்சுக்கிட்டு எவ்வளவு எழுத போறீங்க? நீங்க இது எழுதும் போது பாருங்க எவ்வளவு எழுதுக்கிறேன். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் வந்துடும். இங்க பாருங்க இந்த மாதிரி வந்துடும். தட் டைம் வாட் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் உங்களோட கோட்ன்றது ஹைட் ஆயிடும். தட் இஸ் வை நம்ம இந்த மாதிரி சான்சஸ் இருக்கும்போது why should we use this one? சின்ன சென்டென்ஸ் இருக்கும்போது நீங்க பண்ணிக்கலாம். சரி மேம், இப்ப நம்மளோட இன்ஃபர்மேஷன் ரொம்பவே இருக்கு. அப்ப எப்படி மேம் பண்ணப்போ யூசுவலி ஒரு லைன்ல இன்ஃபர்மேஷன் எழுதிட்டு இருக்கீங்கன்னா there is a limited size ma. Just like 76 characters தான் recommended whenever you are writing as a comment. இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. லைக் அரௌண்ட் 76 to 80 நினைக்கிறேன். எனக்கு பர்ஃபெக்ட்டா தெரியல. ஆமா அதேதான் 76 72 or 76. தட் இஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ். 70s தான் இருக்கும். சோ இங்க எழுதும் போது கமெண்டா எழுதிட்டு இருக்கீங்கன்னா the length of that information must be like 76 நினைக்கிறேன். பாருங்க 72 பாத்தீங்களா? 72. that is what the Python standard like 70 to 80 சொல்றதுதான் is conservative and requires limiting lines to 79 characters and doc strings comments to 72 தான். ஓகேவா? 70 அந்த நடுவுல தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப இருக்க கூடாது. இந்த மாதிரி லென்த்தே எழுதக்கூடாது. நீங்க லென்த்தே எழுதிட்டீங்கன்னா the sum of the code means இந்த மாதிரி இருக்கணும். இந்த கோடு தெம்படணும், இந்த இன்ஃபர்மேஷன் தெம்படணும். இல்ல எனக்கு வந்துட்டு என்னோட கமெண்ட்ன்றது ரொம்ப லென்த்தியா இருக்கு, எப்படின்னா எழுதலாம். எப்படின்னா we are now discussing about comments. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. நான் என்ன சொல்லிருக்கேன்? கமெண்ட்ஸ்ன்றது இன்ஃபர்மேஷன் எழுதுறதுக்காக. அப்புறமா நம்மளோட கமெண்ட்ன்றது அவுட்புட்ல காட்டாது. அப்புறமா
இன்ஃபர்மேஷன் மட்டுமே கொடுக்காம நம்மளோட அவுட்புட் நம்மளோட கோட் கூட ஹைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது அப்புறமா பேசுறேன். இங்க கமெண்ட்ஸ்ன்றது 2 டைப்ஸ்மா, 2 டைப்ஸ். ஒன் இஸ் வந்துட்டு சிங்கிள் லைன் கமெண்ட். உங்களோட இன்ஃபர்மேஷன் சிங்கிள் லைன்ல இருந்துச்சுன்னா அது சிங்கிள் லைன் கமெண்டா மாத்தணும்னா நீங்க ஹேஷ் சிம்பிள் ப்ரிஃபிக்ஸா வச்சிருங்க. அந்த இன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி ஹேஷ் சிம்பிள் ப்ரிஃபிக்ஸா வச்சிடுறீங்க. அது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுவே உங்களோட இன்ஃபர்மேஷன்ன்றது வந்துட்டு மல்டிபிள் லைன்ஸ்ல இருந்துச்சுன்னா அதுல என்னன்னு சொல்றோம்னா மல்டி லைன் கமெண்ட் சொல்றோம். மல்டி லைன் கமெண்ட் சொல்றோம். அதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா ட்ரிபிள் டபுள் கோட்ஸ். இந்த ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் நடுவுல கண்டென்ட் எல்லாமே எழுதுறீங்க. மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு you have to close this one or single triple quotes ன்னு கூட சொல்லலாம். மீன்ஸ் இந்த கொட்டேஷன்ஸ் நடுவுல தான் நீங்க எழுதிக்கணும். ஓகேவா? so we'll see that one. so இப்போ நான் என்ன பண்றேன்னா let us copy something like this. இந்த லைன்ஸ் என்னோட கண்டென்ட்டுக்காக எடுத்துக்கிறேன். சோ நான் இங்க என்னோட பிளாட்ஃபார்ம்ல எழுதிட்டேன். சோ நான் இது எல்லாமே கமெண்ட் மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மீன்ஸ் இது எல்லாமே என்னோட இன்ஃபர்மேஷன். இப்போ நான் எப்படி இதே நீங்க ரன் பண்ணீங்கன்னா நமக்கு அவுட்புட்ல வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத எரர் கொடுத்துரும். அதுவே நீங்க இது சிங்கிள் லைன்ல எழுதினா முன்னாடி ஹேஷ் சிம்பிள் வச்சுட்டு இருப்பீங்க. பட் உங்களோட இன்ஃபர்மேஷன் மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா you have to keep it that content in between the triple quotes, triple double quotes என்ன சொல்லலாம், triple single quotes கூட வெச்சுக்கலாம். பட் நீங்க ஸ்டார்டிங்ல டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எண்டிங் வித் டபுள் கோட்ஸ் தான் இருக்கணும். ட்ரிபிள் கோட்ஸ் தான் இருக்கணும். சிங்கிள் ட்ரிபிள் கோட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சிங்கிள் ட்ரிபிள் கோட்ஸ் தான் எண்ட் ஆகணும். ஓகேவா? சோ இப்போ நான் இது ரன் பண்றேன். ரன் பண்ணா உங்களுக்கு இது அவுட்புட்ல வருது. which is not recommended. கரெக்ட்டா? கமெண்ட்னா நமக்கு அவுட்புட்ல காட்டக்கூடாது. ஓகேவா? நீங்க கமெண்ட் எழுதிட்டு இருக்கீங்களா after writing the comment, if you are writing some content, then okay, it will not display. அப்ப டிஸ்ப்ளே ஆகாது. இந்த கமெண்ட் அலோன் எழுதினா மட்டும் தான் நமக்கு அவுட்புட்ல காட்டும். அதே அந்த கமெண்ட்க்கு அப்புறமா some kind of coding எழுதிங்கன்னா this will be avoided, which will not be seen. But that is not the correct way. நீங்க கோடனா எழுதிக்கோங்க, கோட் இல்லாம கூட இருந்துக்கோங்க. பட் it should not display. சிங்கிள் லைன் கமெண்ட் பாத்தீங்கன்னா நான் ஓன்லி அந்த சிங்கிள் லைன் கமெண்ட் மட்டும் தான் எழுதிருக்கேன். உங்களுக்கு அவுட்புட்ல வரல பாருங்க. நீங்க கோடனா எழுதிங்க அந்த கமெண்ட்க்கு அப்புறமா. ஓகேவா? கோட் எழுதாம கிட்ட கூட போங்க. நம்மளுக்கு அந்த கமெண்ட்ன்றது அவுட்புட்ல வரக்கூடாது. இது ரெக்கமெண்டட். இந்த ட்ரிபிள் கோட்ஸ் மல்டிபிள் லைன் இன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்றோம். பட் when you use code along with this only, அப்பதான் யூஸ்ஃபுல். otherwise it is not recommended. அப்ப நம்ம எப்படி மேம் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுறோம்னா that lines of code means every லைனுக்கு முன்னாடி you should prefix it. You should prefix every line வந்துட்டு prefixed with hash symbol, which is like a multi-line comment. This is recommended. If you have multi-line comments in Python, each and every line will be considered as a single line comment. Python does not provide the option for multi-line comments. It will not recommend. If you use like this, that is what I have shown, right? This is not recommended. Reason, I have shown this only. Whenever you are writing multi-line comment, along with that, if your code is there only, it is okay. If it is not there, it will not. That is the wrong one. It should be like this only. If you are using the code, if you are not using the code, it should not be seen there. So multi-line comments will also be works with the help of single line comment only. But when we are going to use this one, I will say later that one. Okay. So the next thing, what we are going to see, I have said that comments will be not only providing the information about the code, and one more thing also it will do, that is hiding the code temporarily. Okay, that is what I said, right? I'm going to prove it now. So now what I will do, see here, 4 to 5 lines எழுதிறேமா. 4 to 5 lines ஒரே செல்ல. ஒரு செல்லுல நீங்க எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட்னா எழுதிக்கலாமா? எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட்னா எழுதிக்கலாம், எத்தனை லைன்ஸ் ஆஃப் அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணலாம். பட் ரிமெம்பர் வெச்சுக்கோங்க, நீங்க ஒரு செல்லுல ஒரே அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற தேவை இல்லை. ஒரே செல்லுல ஒரு அவுட்புட்டே கொண்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா பிரிண்ட் யூஸ் பண்ற தேவை இல்லை. ஃபார் சப்போஸ் நான் 2 அவுட்புட்ஸ் பிரிண்ட் பண்ணணும்ன்றப்போ
கம்பல்சரி நீங்க பிரிண்ட் யூஸ் பண்ணணும். இப்ப இதுவும் டிஸ்ப்ளே பண்ணணும், மல்டிபிள் அவுட்புட்ஸ் டிஸ்ப்ளே பண்ணணும். அப்ப நீங்க பிரிண்ட் யூஸ் பண்ணாம பண்ணீங்கன்னா நியூலி ஆடட் ஓன்லி தான் நமக்கு வரப்போகுது. முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஹைட் ஆயிடும். சோ அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. If you are displaying only single output, then print is not recommended. Let us see here. A is equal to 90, B is equal to 67, C is equal to A plus B, C and kudutharen. It is okay. You will get the output. Okay, why? Because you are printing the single value. So appo namakku print la vekkira thevai illa. If suppose if you want to print A also, இப்ப நான் இப்ப C print பண்ணிட்டேன், அப்புறமா A கூட print பண்ணனான்றப்ப நமக்கு C அவுட்புட் வராது. ரீசெண்டா ஆட் பண்ணிருக்கிற வேரியபிளோட வேல்யூ மட்டும் தான் நமக்கு தெரியும். சோ எதுக்காக நான் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. மல்டிபிள் அவுட்புட்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா கம்பல்சரி எவ்ரி லைன் ஷுட் பி டிஸ்ப்ளே அவுட்புட்ல வரணும்ன்றது எல்லாமே பிரிண்ட்ல இருக்கலாம். பிரிண்ட்ல இருக்கணும். ரெக்கமெண்டட். தட் இஸ் ரெக்கமெண்டட். அப்பதான் நமக்கு வரும். அதர்வைஸ் இட் வில் நாட் கம். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப அது வரணும். ஓகே, இப்ப இது கூட அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறமா இதுல மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். ஹலோ எவ்ரி ஒன் அன்னிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். இதுக்கு அப்புறமா ஒரு 2 lines ஆஃப் ஓகேவா, சம்திங் லைக் ஈஸி ப்ரோக்ராமிங். அப்புறமா இன்னொரு லைன் வந்துட்டு இங்கதான், இன்னொரு லைன்ல வந்துட்டு பிரிண்ட் very interesting concepts. Very interesting concepts. Okay, I'm writing this one. So நான் என்ன சொல்லிருக்கேன், பைத்தனா லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் சொல்லிருக்கேனா, மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இட் வில் பிரிண்ட் திஸ் லைன். இன்டர்னலா இதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு ஒரே வேர்ட் நமக்கு அவுட்புட்ல காட்டிடுங்க. இது ரீட் பண்ணிக்கிட்டு இது பிரிண்ட் ஆகிட்டு A let 90 ரீட் பண்ணிட்டு B let 67 ரீட் பண்ணிக்கிட்டு இதோட மேனிபுலேஷன் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் C ல சேவ் பண்ணிக்கிட்டு C ஓட அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட் டிஸ்ப்ளே பண்ணிடும், இது டிஸ்ப்ளே பண்ணும். லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் ஆயிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ இப்பத்துக்கு எனக்கு இந்த பிரிண்ட் C தேவை இல்ல. இந்த பிரிண்ட் C எனக்கு தேவை. இந்த ரெண்டுமே இப்ப எனக்கு தேவையில்லை. மேபி ஃபியூச்சர்ல தேவைப்படலாம். சோ ஃபியூச்சர்ல தேவைப்படும் பண்ணிட்டு இருக்கேன்னா நம்ம சிம்பிளா இந்த மாதிரி டெலீட் பண்ணிட்டோம்னா திரும்பி இப்ப சிம்பிளா 2 lines டெலீட் பண்ணிருக்கேன். நான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும் போது நான் டிஃபரெண்ட் சேஞ்சஸ் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நம்மளோட கிளைண்ட் வந்துட்டு சோ நீ இந்த மாதிரி ஒரு மாடல் டெவலப் பண்ணுங்கன்னப்ப நான் அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் கோட் எழுதிட்டு அது அவங்களுக்கு கொடுத்துடுறேன். அவங்க இது ஓகே தான், இன்னும் இதெல்லாம் இது ஓகே, இந்த அந்த மாடல் டெவலப் பண்றதுக்கு நீங்க கோடிங் எழுதிருப்பீங்க. அவங்க கிளைண்ட் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. சோ நீங்க இன்னும் எதனா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆகுமான்னுட்டு எதனா இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, இன்னொரு இது கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடி எழுதிருக்கிற கோடு டெலீட் பண்ணிட்டோம்னா டெலீட் பண்ணிட்டோம் நினைச்சுக்கோங்களேன். டெலீட் பண்ணிட்டு அவங்க எதனா சேஞ்சஸ் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு கொஸ்டின் சொல்லிருப்பாங்க, சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ அந்த சஜஷன் தகுந்த மாதிரி திரும்பி சம்மதர் கோட் எழுதிருப்பீங்க. சோ நீங்க பண்ணிட்டு திரும்பி அந்த மாடல் கொண்டு போயிட்டு காட்டுவீங்க. காட்டும் போது அந்த கிளைண்ட் என்ன ஆகுறாங்கன்னா, இல்ல இதுக்குன்னா முன்னாடி இருக்கிறதே கொஞ்சம் நல்லா இருக்கு, சோ அதுவே கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது நீங்க அதை டிலீட் பண்ணிட்டீங்க. How can you make it back? ஆகுமா? ஆகாது. சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டெலீட் பண்ணாம அது கமெண்ட்ல வச்சிடுங்க. அப்போ if he didn't satisfy the new one, you can comment out. அந்த கோட் முன்னாடி இருக்கிற டெவலப் பண்ணிருக்கிற கோட் அப்படியே நீங்க கமெண்ட் அவுட் பண்ணிட்டு புதுசா இருக்கிறது கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அது ரிலேட் அது இப்ப தேவை இல்லைன்னு சொன்னாங்க. மேபி ஒரு 3 months 4 months அப்புறமா ஓகே அது கூட ட்ரை பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லுவாங்க என்னவோ. சோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம எல்லாமே டெலீட் பண்ணாம டெவலப் பண்ணிருக்கிறது அப்படியே அந்த டைம்க்கு மட்டுமே நீங்க ஒரு ஹைட் பண்ணி வைக்க போறீங்க. Temporary hide means you are hiding it temporarily. If it is useful for future purpose, again you can make use of it without wasting the time. புரியுதா எதுக்காகன்னுட்டு? delete பண்ணிட்டீங்களா? இப்ப நான் delete பண்ணிட்டேன், ரன் பண்ணிட்டேன். சோ அப்ப அந்த லைன்ஸ் ஆஃப் கோட் உங்களுக்கு வரல. திரும்பி அதான் சொல்றேன். இப்ப திரும்பி அதுவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம திரும்பி இப்ப நான் நீங்க பண்ணிட்டேன், Ctrl Z பண்ணிட்டேன், வந்துச்சு.
பட் அப்போ அத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் டெலிட் பண்ணிட்டீங்க, திரும்பி அத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் நீங்க டெவலப் பண்ணும்போது புதுசா அது எல்லாமே எழுதிப்பீங்க. நீங்க பேக் வருமா? இட் வில் டேக் லாட் ஆஃப் ஸ்பெசிபிக் வந்து போகுது அது. பட் இட் வில் நாட். சோ அந்த மாதிரி பண்ணாம நம்மளுக்கு இப்பத்துக்கு யூஸ் இல்லாதது கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப அது ஒர்க் ஆகாது. இப்ப உங்களுக்கு திரும்பி அது யூஸ் ஆகுதா, கமெண்ட் அவுட் பண்ணுங்க, இப்ப ஒர்க் பண்ணுங்க, இட் வில் யூஸ் மேக் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் த கமெண்ட்ஸ் ஆல்சோ. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ கமெண்ட்ஸ் என்ன நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னதுன்னா, இப்போ நான் நீங்க வேரியபிள்ஸ் சொல்லிட்டு இருக்கு இல்லையா? வேரியபிள்ஸ் என்னது? வேரியபிள்ஸ் என்னதுன்னா நம்மளோட டேட்டாக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கிறது தான் வேரியபிள்ஸ்ன்றது. So variable is a one type of identifier and சொல்லலாமா? Identifier is nothing but providing an identity to something. Okay. So அதுல 3 types of identifiers இருக்கு. The first one I can say it as like a variables, and second one we will call it like a function names, and third one we can call it like a class names. இது எல்லாமே identifiers தான். So identifier means providing identity to something for some data. சோ அது உங்களுக்கு நல்லா புரியணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மொபைல்ஸ்ல unknown numbers phone call வந்துச்சுன்னா, will you people recognize that a number is so and person? ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆகுமா? we cannot identify it. எப்ப ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆகுதுன்னா, if you are saving that number with some name, அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆகுது. So means you are providing some identity to that number. Number is a data there. Okay. You are providing some identity for the data by giving the name. And the name the variable. நீங்க கொடுக்கலன்னா usually அந்த phone நம்பர்ஸ்க்கு ஐடென்டிட்டி என்னதுன்னா their address, நம்மளோட சிஸ்டமோட மெமரி லொகேஷன் அன்னிட்டு சொல்றோம். So memory location எங்கோ ஒரு இடத்துல போய் அது உங்க லாக்ஸ்ல சேவ் ஆகும். But is there any identity for that? No. So அந்த டேட்டா எல்லாமே ஒரு இடத்துல சேவ் ஆகும். அந்த டேட்டாக்கு ஐடென்டிட்டி என்னதுன்னா அட்ரஸ். அந்த அட்ரஸ் we cannot remember for longer time. இப்ப அவங்க யாரோ உங்களுக்கு தெரியாதவங்க போன் பண்ணிட்டாங்க, நீங்க அப்ப பேசிட்டீங்க, சம்திங் ஏதோ சம் கால் வந்திருக்கு, சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு பிசினஸ் கால் ஏதோ நினைச்சுக்கோங்களேன். சோ நீங்க கால் பண்ணிட்டு பேசிட்டீங்க. ஓகே, அன்னைக்கு ஆச்சு. திரும்பி யாரோ டவுட் வந்திருக்கும் போது நீங்க திரும்பி கால் பண்ணணும்னு நினைச்சுக்கும் போது அந்த நம்பர் நீங்க சேவ் பண்ணல. அப்ப நீங்க எப்படி போய் தேடுவீங்க? யூ வில் பி சீயிங் பை டிராகிங் போறீங்க. சோ அதுல எத்தனையோ இருக்கலாம், அது எங்க இருக்கும்னு தெரியாது. சோ யூ வில் நாட் பி ரிமெம்பர் ஃபார் லாங்கர் டைம். அதுவே the addresses it will not be remember for longer time. அதுவே அந்த டேட்டாக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துட்டீங்களா, சம் கைண்ட் ஆஃப் நேம்ஸ், அப்போ அந்த டேட்டா டைரக்டா நீங்க அந்த அதுக்கு யாருக்கா கால் பண்ணாம டைரக்டா நீங்க சேவ் பண்ணிக்கிற நேம் கிளிக் பண்ணா போதும், இந்த டேட்டாக்கு தான் கால் போகுது, இந்த நம்பருக்கு தான் கால் போகும். So that is what providing an identity to some data is known as identifier. Either it may be a variable ரூபமான கொடுக்கலாம், function namesலனா கொடுக்கலாம், class namesலனா கொடுக்கலாம். So variable வந்துட்டு just data store பண்றதுக்காக, logicsன்றது functionsல சேவ் பண்றோம், classes அன்றது கூட லாஜிக்கலாவே சேவ் பண்றோம். ஓகே, பட் இங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணா உங்களுக்கு வந்துடும். இங்க வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அந்த நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற லாஜிக்கு அந்த லாஜிக் எதுக்கு அப்ளை பண்ணணுமோன்றது நீங்க சொன்னா மட்டும்தான் அதுல இருக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். பட் இங்க வேரியபிள்ஸ் டைரக்டாவே பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன பண்றேன்னா, நேம் இஸ் ஈக்குவல் டு சாயன் கொடுத்துருக்கேன். இப்பத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், டைரக்டா வேல்யூஸ் மீன்ஸ் டேட்டா டைரக்ட்ல பிரிண்ட்ல கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ இந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும் டிஃபால்ட்டா உங்களோட மெமரி லொகேஷன்ல சம்வேர் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும். இதுக்கு ஐடென்டிட்டி என்னது, உங்களோட மெமரி லொகேஷன்ல இருக்கிற அட்ரஸ். நீங்க திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா திரும்பி எழுதிட்டே இருக்கணும். அதுவே இந்த டேட்டாக்கு சம் ஐடென்டிட்டி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கலாம். அதேதான், இப்ப நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னா அந்த நம்பருக்கு என்ன ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடென்டிட்டி கிளிக் பண்ணா போதும் அந்த நம்பருக்கு கால் போகும். கரெக்டா? சோ அதே மாதிரி இப்போ நான் நேம் இஸ் ஈக்குவல் டு 20, நேம் இஸ் ஈக்குவல் டு 90 கொடுத்துட்டேன். இப்ப நம்ம வேரியபிள்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சோ அதுக்காக நான் வேரியபிள்ஸ் ஹெட்டிங் வச்சுக்கிறேன். சோ ஹெட்டிங் சொல்லணும்னா கண்டிப்பா இங்க மார்க் டவுன் பண்ணி இது பண்ணிக்கணும். சோ வேரியபிள்ஸ் ஹெட்டிங் வச்சுக்கிட்டேன். சோ எத்தனை ஹேஷஸ் வைக்கிறீங்களோ அவ்வளோ திக்னஸ் அதோட சைஸ் ரெடியூஸ் ஆயிட்டே வரும்.
ஒரே ஒன்னு வச்சுக்கோ, தட் இஸ் த ஹையஸ்ட் சைஸ் அண்ட் போல்ட்னஸ். இப்போ கிராஜுவலா டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரலாம்னா ஹேஷஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இதாயிடும். இப்போ நானு இந்த டேட்டா பிரிண்ட் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணா போதும், அந்த வேல்யூக்கு என்ன ஐடென்டிட்டி கொடுத்திருக்கீங்களோ அந்த ஐடென்டிட்டி கொடுத்துட்டா போதும். ரன் பண்ணீங்கன்னா அதோட அவுட்புட் வந்துடும். ஓகேவா? என்னதுன்னா நம்ம இங்க எந்த மாதிரி கேசஸ் கொடுக்குறோமோ அந்த கேசஸ்ல கொடுத்தா மட்டும்தான் இது வரும். ஃபார் சப்போஸ் நான் இப்ப வந்து எனக்கு தெரியாமவே நான் டைப் பண்ணும்போது கேப்ஸ் லாக் ஆன் ஆயிட்டு நான் நேம் கொடுத்துட்டேன், அப்ப வருமா? வராது. என்ன ஆனிட்டு எதுக்கு வராது? இந்த கேசஸ் டிஃபரெண்ட், இந்த கேசஸ் டிஃபரெண்ட். நானு லாஸ்ட் அப்புறம் படிக்கும் போதே சொல்லிருக்கேன், பைத்தன்ன்றது கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லிருக்கேன். நானு கேஸ் சென்சிட்டிவ்னா என்னது, நம்ம எந்த கேசஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த கேசஸ் தான் இருக்கணும்னு சொல்லிருக்கேன். நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்களோ இல்லைங்க பாருங்க. பைத்தன் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். நம்ம டெவலப்பர் கொடுத்திருக்கிறத மட்டுமே யூஸ் பண்ணா கிடையாது, நம்ம கிரியேட் பண்றது கூட எந்த கேசஸ்ல கிரியேட் பண்றோமோ டில் கம்ப்ளீஷன் நம்ம அதுதான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ திஸ் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் திஸ் இஸ் டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் சப்போஸ் இப்ப நானு அதே வேரியபிள் அந்த மாதிரி அந்த கேசஸே யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கிறேன்னா அப்போ அது யூஸ் பண்ணும்போது அந்த அவுட்புட்டே வரப்போகுது நமக்கு. அப்ப இது வராது. புரியுதா? இன்னொன்னு என்னதுன்னா வேரியபிள்ஸ் என்னதுன்னா ஒரு வேல்யூக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கறதுன்னு சொல்லிருக்கேன். ஆனா நீங்க வேரியபிள்ஸ் நேம் எழுதும் போது சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். சோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மீன்ஸ் இது வந்துட்டு டைரக்டா நான் என்ன சொல்றேன்னா எல்லா ஐடென்டிஃபயர்ஸ் ரூல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபயர்ஸ் மீன்ஸ் இப்ப நம்ம என்ன ஐடென்டிஃபயர்ஸ் படிக்கிறோம்னா லைக் வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன் நேம்ஸ் அண்ட் கிளாஸ் நேம் படிக்கிறோம் இல்லையா? சோ அதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் எப்படி எழுதணும். சோ வேரியபிள் நேம் ஐடென்டிஃபயர்ன்றது எதுல ஸ்டார்ட் ஆகணும், அது வேரியபிள் நேம்ஸ்ல வாட் அண்ட் ஆல் ஷுட் பி கிவன், அதெல்லாமே நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் whenever you are developing whenever you are creating the identifiers. ஓகேவா? சோ இது வந்துட்டு நாளைக்கு கிளாஸ்ல பார்த்துட்டு அப்புறமா டேட்டா டைப்ஸ் கூட பார்த்துறோம். Hope you thoroughly understood these concepts. If you are having any doubts, comment below. If you are not subscribed to my channel, subscribe to my channel and support my channel. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye-bye.